ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் இயக்குநராக பணியாற்றிய திரு ராமநாதன் அவர்களே, ஓய்வு பெற்ற துணைவேந்தர் முனைவர் சாதிக் அவர்களே, SSLM நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சக்திவேல் அவர்களே, திரு காதர் பாஷா அவர்களே, திரு ஜெயராமன் அவர்களே, மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு சிவகடாட்சியம் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, மதிப்பிற்குரிய மருத்துவர் சாமுண்டி சங்கரி அவர்களே, ஓய்வு பெற்ற மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றிய முனைவர் மோகன்தாஸ் அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, பேராசிரியர் முனைவர் ராமன் அவர்களே மற்றும் முனைவர் அப்துல் காதர் அவர்களே, செந்தூர் பாரி அவர்களே, சொல்லிக்கொண்டே போனால் 1 மணி நேரம் ஆகிவிடும் என்பதால் இத்துடன் நிறுத்திக் கொண்டு இந்த அரங்கமே நிரம்பி இருக்கின்ற அளவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, மருத்துவர் மகுடமுடியவர்களே, பாவலர் அறிவுமதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல உபயோக கண்காட்சியை போல நீங்கள் வந்திருப்பது ஒரு உள்ள உபயோக கண்காட்சி. மன தொய்வு ஏற்படுகிற போது அந்த தொய்வை சரி செய்து சலவை செய்வதை போன்ற புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் அயற்சி அடைகிற போது உங்கள் மனத்தை குலுக்கி செம்மைப்படுத்துகின்ற புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் மன வெம்மையிலே துடிக்கின்ற போது உங்கள் இதயத்தை ஒரு குளிரூட்டுகின்ற புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் கிழக்கையும் மேற்கையும் படிக்கின்ற போது அவற்றை அரைத்து செம்மையாக கொடுக்கின்ற புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. உள்ளத்தில் அழுக்கு படிந்தால் அதை நீக்குகின்ற வேக்யூம் கிளீனரை போன்ற புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. அழுக்கு படிந்த உள்ளங்களையும் துவைத்து வெண்மையாக்குகின்ற புத்தகங்கள் இங்கே இருக்கின்றன. அதனால் தான் சொன்னேன், இது இல்ல உபயோக கண்காட்சியை போல உள்ள உபயோக கண்காட்சி. புத்தகங்களை வாசிக்கின்ற போது அது முதலாவதாக நமக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு புத்தகத்தை வாசித்தால் அது சங்கிலி தொடராக மற்ற புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஒரு சிறந்த புத்தகம் எண்ணற்ற புத்தகங்களை மேற்கோள் காட்டுகிற போது அந்த புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த புத்தகங்களை தேடி துழாவி படிக்கிற போது நாம் அறிவின் பூங்காவில் அடியெடுத்து வைக்கின்றோம். உதாரணமாக ராபர்ட் கிரீன் எழுதிய 48 Laws of Power என்கிற புத்தகத்தில் அவர் என்னென்ன புத்தகங்களை எல்லாம் மேற்கோள் காட்டினார் என்பதை படித்து அந்த புத்தகங்களை எல்லாம் நான் திரட்ட தொடங்கினேன். அந்த 48வது அதிகாரத்திற்கான சட்டங்கள் என்கின்ற அந்த புத்தகத்தில் ஒரு மேற்கோள் வரும். ஒருவன் சிறந்த மன்னனாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு எதிரி. ஒரு நாள் அவன் எதிரியை எதிர்கொண்ட போது அவன் இவனை ஏளனப்படுத்துகிறான். உன்னுடைய பள்ளியிலிருந்து கூட துர்நாற்றம் வருகிறது, நீ போய் ஒரு மன்னனா என்று. அவன் வந்து தன்னுடைய மனைவியை அழைத்து கேட்கிறான், என்னுடைய பள்ளி இத்தனை நாட்களாக துர்நாற்றம் வருகிறது என்று ஏன் சொல்லவில்லை என்று அறைகிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு என்ன தெரியும்,
ஆண்கள் வாய் என்றால் அப்படித்தான் துர்நாற்றம் அடிக்கும் போல் இருக்கிறது என்று நினைத்தேன். இது ஒரு சின்ன உருவக கதை. இதை போல நூற்றுக்கணக்கான கதைகளை அந்த புத்தகம் அறிமுகப்படுத்துகிற போது அவற்றையெல்லாம் தேடி படிக்க தூண்டுகிறது. ஒரு புத்தகம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டி பல புத்தகங்களை வாசிக்க வைக்கும். அது நம்முடைய மனத்தை அமைதிப்படுத்தும். ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய குடும்பத்திலே தொடர் இழப்புகள் எல்லாம் ஏற்பட்ட போது அந்த இழப்புகளிலிருந்து இளைப்பாறிக் கொள்வதற்காகத்தான் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார், கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அவர் ஒரு மாபெரும் படைப்பாளியாக உருவானதற்கு காரணம் அவர் வாழ்க்கையில் அமைதியை தேடி புத்தகங்களை நாடியதுதான் என்பதை நாம் உணர முடிகிறது. ஒரு புத்தகம் பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்துகிறது. ஒருவன் படிப்பாளியாகவோ படைப்பாளியாகவோ இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற நண்பர்கள் அதிகம். நான் என்னுடைய கல்லூரியிலே படிக்கிற போது யாரெல்லாம் படிப்பாளிகளாக இருந்தார்களோ படைப்பாளிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு எங்கள் கல்லூரியில் மட்டும் நண்பர்கள் இருக்கவில்லை, கோவையிலே இருந்த எல்லா கல்லூரிகளிலும் நண்பர்கள் இருந்தார்கள். சிதம்பரம் பூங்கா என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த சிதம்பரம் பூங்காவில் மாதந்தோறும் ஒரு கவியரங்கம் நடக்கும். அந்த கவியரங்கத்தில் மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு கவிதை வாசிப்பார்கள். கல்லூரியை தாண்டிய நட்பை ஒரு படிப்பு அன்று கொடுத்தது. இன்று யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்டங்களை தாண்டி நட்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற வசதிகள் இணையத்தின் மூலம் வந்துள்ளது. ஒரு நல்ல புத்தகம் வெறும் அமைதியை மட்டும் கொடுப்பதில்லை, அது ஆறுதலையும் தருகிறது. நீங்கள் எப்போதெல்லாம் துக்கப்படுகிறீர்களோ அப்போது ஒரு இனிய புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அது உங்களை அந்த இடத்திலிருந்து கடத்தி ஒரு நந்தவனத்திற்கோ கடற்கரைக்கோ மலைச்சாரலுக்கோ சில நேரங்களில் நாம் காணாத உலகத்திற்கோ அழைத்து சென்று நம்முடைய தலையை தடவி நம்மை வசதிப்படுத்துகிறது. ஒரு நல்ல புத்தகம் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இனிமையை தருவதாகவும் இருக்கிறது. ஒரு நல்ல புத்தகம் நமக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் கருணையை ஒளிர்ந்து வெளிவரச் செய்கிறது. தமிழகத்திலே ஒரு காலத்தில் மனிதனை மனிதன் இழுக்கின்ற ரிக்ஷா வண்டிகள் இருந்தன. 4-5 பேர் அமர்ந்தால் அவர்களை இழுக்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த எளிய மக்கள் எலும்பு தெரிய தசைகள் எல்லாம் உருக தன்னை வருத்தி கொண்டு தனக்கு கிடைக்கின்ற அந்த பணத்திற்காக 4 பேரை 2 பேரை 3 பேரை இழுத்துக் கொண்டு போகின்ற பரிதாபமான காட்சி 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அதை பற்றி எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியிருந்தார். அந்த மனிதனை மனிதன் இழுக்கிற ரிக்ஷா தமிழ்நாட்டில் முதலாக ஒழிக்கப்பட்டது. ஜெயகாந்தன் ஒருவரை குறிப்பிட்டார், ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி படைப்பு பாராட்டப்படுவதில் இல்லை, படைப்பு நிராகரிக்கப்படுவதில் இருக்கிறது. இன்று இருக்கிற இளைஞர்கள் அதை படித்தால் இந்த கதைக்கும் நமக்கும் தொடர்பே இல்லையே, இப்போது யார் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்வார்கள். அந்த படைப்பை காலம் நிராகரிக்கின்ற அளவிற்கு மனிதர்கள் நடந்து கொண்டால் அதுதான் அந்த படைப்பிற்கு கிடைக்கின்ற வெற்றி. தோட்டியின் மகன் என்கின்ற ஒரு புத்தகம் தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதியது. சுந்தரம் ராமசாமி அதை மொழிபெயர்த்திருப்பார். அதை நீங்கள் படித்தால் 2 நாட்களுக்கு உங்களுக்கு உணவு உள்ளே செல்லாது. ஒரு எளிய மனிதன், ஒரு தோட்டி தன் மகன் படித்து படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவனுடைய மகன் படிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் பெரியம்மை வந்து அந்த ஊரே சுருண்டு விடுகிறது. தந்தை இறந்து விடுகிறான், மகன் அதே வேலைக்கு செல்கிறான். இந்த சோகத்தை
தகழி சிவசங்கரன் பிள்ளை சொல்லி இருக்கிற விதத்தை பார்த்து படித்தால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே ஒரு தூய்மை பணியாளரை பார்த்தாலும் ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் மேரி என்கிற பெண்மணி அவள் ஒரு தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த தூய்மை பணியாளர் ஒரு நாள் தூய்மை பணியை செய்கிற போது ஒரு தங்க கட்டியை காண்கிறார். அந்த தங்க கட்டியை தூய்மை பணியாளர் வறுமையிலே வாடுபவர் தான் கையகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, உரியவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். ஏனென்றால் அந்த தங்கத்தை விட மேன்மையான தங்கமாக அந்த மேரி இருக்கிறார். இதை பதிவு செய்கிற போதுதான் அந்த படைப்பு அனைவரிடமும் கருணையை ஏற்படுத்துகிற படைப்பாக மாறும். அதுதான் படைப்பினுடைய சக்தி. புத்தகங்கள் நம்மை காட்சிப்படுத்த தூண்டுகின்றன. நீங்கள் ஒரு அருவியை பற்றி படித்தால் உடனடியாக இந்த அருவியை நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள். ஒரு அழகிய இளைஞன் என்றால் அந்த இளைஞனை கற்பனை செய்கிறீர்கள். ஒரு அடர்ந்த காடு என்று படித்தால் அந்த காட்டை கற்பனை செய்கிறீர்கள். இப்படி காட்சிப்படுத்துகிற திறமையை அந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அதன் மூலம் படிப்படியாக அந்த கற்பனைகள் வளர்ந்து நீங்களே ஒன்றை எழுதுவதற்கு உங்களுக்கு உந்து சக்தி கிடைக்கிறது. இது புத்தகத்தினுடைய நன்மை. எப்போதுமே நாம் ஒன்றை நினைத்துக் கொண்டிருப்போம், அதுதான் சரி என்று கருதுவோம். அதற்கு மறுபக்கத்தையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக புத்தகங்கள் இருக்கிறது. இப்படி புத்தகங்கள் தருகிற பயன்கள் ஏராளம். படிப்பவர்களை தூண்ட வேண்டும், படிப்பவர்கள் புத்தகங்களை வாங்க வேண்டும். வீடுகளை புத்தகங்களால் அலங்கரிக்கும் போதுதான் அது அழகான இல்லமாக மாறுகிறது என்கிற அடிப்படையில் புத்தக கண்காட்சிகளை எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி வருகின்ற இந்த அமைப்புக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு நீங்கள் கரும்பையும் பொங்கல் பானையையும் வாங்குவதைப் போல புத்தகங்களையும் வாங்கிச் செல்லுங்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை நிரந்தரமாக பொங்க வைக்கும் என்கிற கருத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மனமுறிவும் என்கிற தலைப்புக்கு வருகிறேன். என்னிடம் ஒருவர் கேட்டார், மனமுறிவு என்று கேட்கிறீர்களே, பேசப் போகிறீர்களே, இரண்டுக்கும் என்ன பொதுத்தன்மை என்றால் இரண்டுக்கும் சுழி சரியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். அண்மையிலே தினத்தந்தி நாளிதழிலே தலைப்புச் செய்தி ஒன்றை படித்தேன். தமிழ்நாட்டில் மனமுறிவு ஏற்படுகிற நிகழ்வுகள் கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரித்திருக்கின்றன. குடும்ப நல நீதிமன்றங்களில் 33,000 வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. அதிலும் சென்னையில் 2014ஆம் ஆண்டு 2000க்கும் குறைவான வழக்குகள் தான் இருந்தன. இப்போது அது 5000ற்கு மேல் அதிகமாகிவிட்டது என்கின்ற குறிப்பு இருந்தது. இந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் நாளுக்கு நாள் விவாகரத்து கேட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகிற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை அந்த நாளிதழ் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது. உலகத்திலேயே அதிகமான மனமுறிவுகள் நடக்கின்ற நாடு மாலத்தீவு. அங்கு 1000ற்கு 5.5, ரஷ்யாவிலே 3.1, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 2.2. இதிலே குறைவான விவாகரத்துகள் நடக்கிற நாடுகள் ஜப்பான் 1, தென்கொரியா 1. ஏனென்றால் இந்த நாடுகளில் குடும்பம் என்கின்ற அமைப்பு உறுதியாக இருக்கின்ற காரணத்தால்
இங்கு மன முறிவுகள் குறைவாக நடக்கின்றன. இதை காட்டிலும் உலகத்திலேயே குறைவாக விவாகரத்து நடக்கின்ற நாடு என்று பார்த்தால் அது வியட்நாம். அங்கே 10,000க்கு 2 தான் நடக்கின்றன. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் 10,000க்கு 7 to 15 தான் நடக்கின்றன. இங்கெல்லாம் குடும்பம் என்கின்ற அமைப்பும் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தமும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் மற்ற நாடுகளில் 1000க்கு 5.5 என்று இருக்கிற போது இங்கே 10,000க்கே குறைவாகத்தான் விவாகரத்துகள் நடக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான விவாகரத்து நடக்கின்ற மாநிலம் மகாராஷ்டிரா, அடுத்ததாக கர்நாடகா, அடுத்ததாக உத்தரப்பிரதேசம், அடுத்ததாக மேற்கு வங்காளம், அடுத்ததாக டெல்லி, 6வது இடத்தில் தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்த 6வது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த தலைப்பு. திரு ஆவுடைப்பன் அவர்கள் ஒரு தகவலை சொன்னார். திருமணமாகி 2-3 ஆண்டுகள் கழித்து ஆகிற விவாகரத்துகள் குறைவாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போது விவரத்தை பார்த்தால் 18 to 25 வயது வரை ஆகிற விவாகரத்துகள் வெறும் 35%. ஆனால் 25 to 35 வயது வரை ஆகிற விவாகரத்துகளின் சதவிகிதம் 50. 50க்கு பிறகு 15% குறைந்து இருக்கிறது. எனவே அதிகமாவது 25 வயதிலிருந்து 35 வயது வரை தான் 50% விவாகரத்துகள் அந்த சமயத்தில் தான் நடக்கிறது. அரசியல் செய்திகளை முதல் பக்கத்தில் வெளியிடாமல் சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விவாகரத்துகளை பற்றி ஒரு நாளிதழ் வெளியிட்டிருப்பது பாராட்டுதற்குரியது, மக்களின் கவனத்தை ஈர்க்கும். திருமணத்தை பொறுத்தவரை இன்று ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. கல்யாண மண்டபங்களை பொறுத்தவரை இந்தியா பணக்கார நாடுதான், ஆனால் முதலிரவிலேயே அது வேலையாகி விடுகிறது. திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறார்கள். 5000 பேரை அழைத்து தங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பலரும் வருவதை பார்த்து பரவசப்படுகிறார்கள். உறவினர்களை நண்பர்களை அழைப்பதோடு இல்லை, ஒரு முறை பார்த்தவர்களையும் அழைக்கிறார்கள். அங்கே திருப்பதியை விட நீளமான வரிசை இருக்கிறது. அதிலே முட்டி மோதி மணமகன் மணமகள் தரிசனத்தை பெறுவது என்பது சிரமமாக இருக்கிறது. அருகில் செல்வது எல்லாம் ஒரு புகைப்படத்திற்கு செயற்கை புன்னகையை உதிர்ப்பதற்காகத்தான். அங்கே யாரும் வாழ்த்துவதும் இல்லை, யாரும் வாழ்த்தை கேட்பதும் இல்லை. புகைப்படம் எடுத்ததும் நம் பணி முடிந்துவிட்டது. அங்கே பரிமாறப்படுகிற உணவு பதார்த்தங்கள் தொடர்பற்றதாக இருக்கின்றன. வட இந்திய உணவுகள், திடீரென தென்னிந்திய உணவுகள், திடீரென வெளிநாட்டு உணவுகள் என்று இலையிலே வரிசையாக வைத்துக் கொண்டே போகிறார்கள், எந்திரமயமாக. அவற்றில் வீணாவை அதிகம். ஒரு திருமணம் நடத்துகிற பணத்தில் தமிழ்நாட்டில் 3 திருமணங்கள் நடத்திவிடலாம். அவ்வளவு விரயம் உணவில் மட்டும் ஆகிறது. அப்படி அவர்கள் நடத்துகின்ற திருமணம் 60 லட்சம் 70 லட்சம் ரூபாய் செலவு செய்து நடத்தப்படுகிறது. ஆனால் அடுத்த மாதமே அந்த திருமணம் முறிந்து விடுகிற நிகழ்வுகளை நான் கண்ணெதிரே பார்த்திருக்கேன். அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கு, எவ்வளவு செலவு செய்து நாம் இந்த திருமணத்தை நடத்தினோம், இது முறிந்து விட்டதே என்கின்ற வருத்தமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் அவர்கள் இதயத்தை பிடித்து விடாதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய இளம் தலைமுறையினர் திருமணம் என்பது
தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இந்த சமுதாய நிகழ்வுகளிலேயே ஒரு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற அமைப்பு எளிதிலே வந்துவிடவில்லை. லூயி மார்கன் என்பவர் ஏன்ஷியன் சொசைட்டி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் எப்படி திருமணங்கள் நடந்தன என்பதை அவர் விளக்குகிறார். முதலாவதாக கான்சன்குவனஸ் மேரேஜ், குணாலுவன் ஃபேமிலி, சிண்டஸ்மியன் ஃபேமிலி, மோனோகமி என்று அவர் சொல்லுகிறார். ரத்த சம்பந்தமான திருமணங்களிலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உறவு முறை படிப்படியாக வளர்ந்து வந்தது என்பதை லூயி மார்கன் அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அந்த நூலினுடைய அடிப்படையில் அதை விளக்கி சொல்லுகின்ற விதத்தில் ஏங்கல்ஸ் எழுதிய நூல்தான் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற அந்த நூல். இந்த நூலை வைத்துத்தான் வாகாவில் இருந்து கங்கை வரை என்கின்ற அந்த அற்புதமான நூலை ராகுல் சாங்கத்ரியாயன் எழுதினார். ஒரு காலத்திலே மனிதன் கூட்டமாக இருந்தான், தாய்மொழி சமூகமாக இருந்தது, உறவு முறைகள் தாறுமாறாக இருந்தன. கூட்டமாக இருந்த ஒரு சமுதாயம் குடும்பமாக மாறியதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம். செக்ஸ் ஃபார் ஃபன் ஃபார் பிரிசர்விங் த ஜெர்ம் பிளாசம் என்கிற ஒரு புத்தகத்தை ஜாரெட் டைமண்ட் என்பவர் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த தத்துவம் எப்படி வந்தது என்பதை விளக்குகிற அதே நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறார். மனிதர்களில் மட்டும்தான் பெண்கள் குழந்தைகளை அதிகமாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்பது இல்லை, அது சில விலங்கினங்களிலும் உண்டு. சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை இருக்கிறது. அதிலே பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும், ஆண் பறவை தான் அடைகாக்கும். எம்பரர் பெண்கள் என்கிற ஒன்று இருக்கிறது, அதிலே ஆண் பறவை தான் அடைகாக்கும். நெருப்பு கோழிகள் பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும், ஆண் பறவை தான் அடைகாக்கும். கடற் குதிரைகளிலே வயிற்றில் ஒரு பை இருக்கும், அதிலே முட்டைகளை வைத்து அடைகாத்து குஞ்சு பொரிப்பது அந்த கடற்குதிரைகளில் ஆண் குதிரைகள் தான். டார்வின் தவளை என்கின்ற ஒன்று இருக்கிறது, அது தலைப்பிரட்டைகள் பெரிதாகிற வரை தன்னுடைய வாயிலே வைத்து பாதுகாக்கும். குரங்குகளில் சில வகைகளில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளை விட குட்டிகளை அதிகம் பாதுகாக்கும். இது எதனால் ஏற்படுகிறது என்பதை ஜாரெட் டைமண்ட் சொல்லுகிற போது, ஒரு மனிதன் தன்னுடைய மரபு கூறை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவன் தன் குழந்தையை ஆபத்திலிருந்து பாதுகாப்பது என்பது பாசத்தினால் அல்ல, மரபு கூறை காப்பாற்றுவதற்காக. தன் இனத்தை சார்ந்தவன் யாராவது நெருப்பிலே மாட்டிக்கொண்டால் அவனை தப்புவிக்க முயற்சி செய்வது அந்த மரபு கூறு தொடர்பாகத்தான் என்று ஜாரெட் டைமண்ட் சொல்லுகிறார். இந்த சாண்ட் பைப்பரை பொறுத்தவரை அந்த பெண் பறவை 4 முட்டைகள் தான் இடும். எனவே தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆண் பறவை அடைகாக்கிற வேலையை செய்கிறது, பெண் பறவை சுற்றித் திரிகிறது. இப்படி இனங்களில் தன்னுடைய மரபு கூறை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்று ஜாரெட் டைமண்ட் சொல்லுகிறார். மனிதன் மட்டும் குடும்பம் என்கின்ற அமைப்பை உறுதியாக வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை The Human Animal என்கிற புத்தகத்தில் டெஸ்மண்ட் மாரிஸ் குறிப்பிடுகிறார். மற்ற விலங்குகள் எல்லாம் குட்டி போட்டால் உடனடியாக தனித்து இயங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு குதிரை குட்டி போட்டால் அடுத்த நிமிடமே அது ஓட ஆரம்பித்து விடுகிறது. ஒரு ஆடு குட்டி போட்டால் அது சில மணி நேரங்களிலேயே நகர ஆரம்பித்து விடுகிறது. சிங்கம், புலி போன்ற மாமிச பட்சணிகளில் மட்டும்தான் குட்டி போட்டால் அவை கண்களை முழுவதுமாக விழிப்பது இல்லை. காரணம், முழுவதுமாக வளர்ச்சி அடைகிற அளவிற்கு அந்த தாய்
சற்று முன்னமேயே அதை ஈன்று விடுகிறது. அதற்கு பிறகு அவை 3-4 நாட்கள் கழித்து கண்களை விழிக்கின்றன. மற்றவற்றிலெல்லாம் குட்டிகளை போட்டால் உடனடியாக ஓடி விடுகின்றன, துள்ளி குதிக்கின்றன. ஆனால் மனிதனில் அது சாத்தியமில்லை. மனிதன் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவை எல்லாம் வந்து தாக்காதவாறு அணைத்து அரவணைத்து பாலூட்டி வளர்க்க வேண்டும். இதிலே பெண் ஒருத்தி குழந்தையை பார்த்து கொண்டிருந்தால் உணவை தேடுகிற பணியை ஆண் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் குடும்பம் என்கின்ற அமைப்பில் சிக்கிக் கொண்டார்கள் என்கின்ற கருத்தை டெஸ்மண்ட் மாரிஸ் தெரிவிக்கிறார். அதில் அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார், மிக நேர்த்தியான ஒரு கருத்து. ஒரு ஆணும் பெண்ணும் பாடினால் பெண்ணுடைய குரல் தான் எடுப்பாக இருக்கும், ஆணுடைய குரல் மங்கி போய்விடும். காரணம், பெண்ணுடைய குரலுக்குத்தான் ஃப்ரீக்குவன்சி அதிகம், ஆணுடைய குரலுக்கு வேவ் லென்த் அதிகம். அதனால்தான் நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் டூயட் பாடுகிற போது பெண்ணுடைய குரல் தூக்கலாக இருக்கிறது. ஒருவர் மட்டுமே விதிவிலக்கு, அது சீர்காழி கோவிந்தராஜர். அதற்கு காரணம், அந்த குழந்தை தப்பித்தவறி எங்காவது போனால் அந்த பெண் கூப்பிடுவதற்கும் அந்த குழந்தை கேட்டு உடனடியாக ஓடி வருவதற்கும் தான் அதிக ஃப்ரீக்குவன்சி அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார். ஏன் பெண்ணுக்கு நீல கூந்தல்? தொடக்கத்திலே நீரிலே நீந்துகிற போது தன் குழந்தையும் வைத்துக் கொண்டு நீந்துகிற போது தலைமுடியை பிடித்துக் கொண்டு அந்த குழந்தை பாதுகாப்பாக நீந்தும் என்கிற காரணத்திற்காகத்தான் அது ஏற்பட்டது என்கிற கருத்தை டெஸ்மண்ட் மாரிஸ் தி ஹியூமன் ஏப் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். எனவே குடும்பம் என்கிற அமைப்பில் ஒரு குழந்தை வளர்ப்பது என்பது மிகவும் சிரமம். சாத்தரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நோபல் பரிசு கிடைத்தது வேண்டாம் என்று சொன்ன மாபெரும் அறிஞர் அவர் சொன்னார், குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சிரமம், என்னால் அது இயலாது என்று நினைத்தேன், அதனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. குழந்தைகளை வளர்ப்பது நோபல் பரிசு பெறுவதை விட சிரமமானது என்பதை உணர்ந்தார். எனவே குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களை திருமணம் செய்து வைப்பது, அவர்களுக்கு படிப்பை கொடுப்பது எல்லாம் மிகவும் சிரமம் என்கின்ற காரணத்தால் அந்த குடும்பம் என்கிற அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த சமுதாயத்திற்கே தேவை. ஏனென்றால் குடும்பம் என்கின்ற அமைப்பு சிதைந்தால் சமுதாயம் சிதைந்து போய்விடும், சிதறி போய்விடும் என்பதால் இந்த மனமுறிவு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல, அது சமுதாயம் சார்ந்த ஒரு தொடர்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கின்ற ஒன்றை பற்றி நாம் பேசுகிற போது கிழக்குக்கும் மேற்குக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. ரூடியார்ட் கிப்ளிங் என்பவர் எழுதினார், கிழக்கு கிழக்குதான், மேற்கு மேற்குதான், இரண்டையும் ஒருபோதும் இணைக்க முடியாது என்று சொன்னார். நண்பர் திரு செட்டி அவர்கள் எனக்கு கல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் என்கின்ற புத்தகத்தை அவசியம் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை நான் வாங்கி படித்தேன். கீத் ஹெஸ்டே எழுதிய புத்தகம் அது அற்புதமான புத்தகம். அதிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கின்ற 3 வேறுபாடுகளை சொல்லுகிறார். ஒன்று பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ், இரண்டாவது கலெக்டிவிசம் வெர்சஸ் இண்டிவிஜுவலிசம், மூன்றாவதாக அன்சர்டனிட்டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ். பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் என்றால் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற இடைவெளி மேற்கை விட கிழக்கில் அதிகம். ஒரு மேலாளருக்கும் பணியாளருக்கும் இடையே இருக்கிற இடைவெளி கிழக்கை விட மேற்கில் குறைவு. நாம் பார்க்கலாம், ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் சற்று குறைவாக தலையை குனிவார். மாவட்ட ஆட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளைவார். தலைமைச் செயலாளரை பார்த்து வணங்கினால் இன்னும் அதிகமாக. ஏனென்றால் இதுதான் பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அரசு பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவரிடம் மேற்கிலே எப்படியெல்லாம் பணியாற்றுகிறார்கள் என்பதை பற்றி அவருடைய மேலாளர்
பிரசங்கம் சொன்னார். அவருடைய பெயர் ஜான். இவர் பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் மிஸ்டர் ஜான், நான் ஒன்று சொல்லலாமா என்றுடன் அவர் கோபப்பட்டார். என்னுடைய பெயரை சொல்லுகிறீர்களா என்றார். அதற்கு இவர் சொன்னார், மேற்கிலே இது சாத்தியம், இங்கே சாத்தியமில்லை என்பதற்காகத்தான் இதை சொல்லியிருக்கிறார். நம் ஊரிலே அந்த இடைவெளி அதிகம். அதுதான் மேற்கிலும் கிழக்கிலும் இருக்கிற அந்த பண்பாட்டு வித்தியாசம். இரண்டாவதாக, ஒரு சின்ன நிகழ்வை கூட குடும்பத்திலே கலந்து ஆலோசித்து எல்லோரும் சிந்தித்து முடிவெடுப்பார். ஒரு கார் வாங்குவது மட்டுமல்ல, ஒரு சாதாரணமான ஒன்றை வாங்குவதற்கு கூட, ஒரு திரைச்சீலையை வாங்குவதற்கு கூட இந்த விலை நமக்கு கட்டுப்படியாகுமா என்று கேட்டு வாங்குவார்கள். இது நம்முடைய பண்பாடு. ஆனால் அங்கே தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள். இது மேற்கு. மூன்றாவதாக அன்சர்டனிட்டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ். 8 மணிக்கு ரயில் வந்துவிடும் என்றால் 8 மணிக்கு வந்துவிடும். ஆனால் இங்கே 8 மணிக்கு வந்துவிடுமா என்பது சந்தேகம். இதை அவர் சொல்லுகிறார். இந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்முடைய பண்பாட்டின் எல்லா கூறுகளிலும் வெளிவருகிறது. உதாரணமாக, நம்முடைய குழந்தை படிக்க வேண்டும், பெரிய அறிஞராக வர வேண்டும், நல்ல பதவியிலே வர வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய கிழக்கிலே இருக்கக்கூடிய பண்பாடு. அதற்காக பெற்றோர் நிறைய பிரயத்தனம் எடுத்துக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவர் படித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். இங்கே கூட பல பெற்றோர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உங்களுடைய பையன் நீட் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக நீங்களே எழுதலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இதில் நிறைய பேர் தயாராக இருக்கிறார். எப்படியாவது மகனை படிக்க வைத்து விட வேண்டும், அவனுடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி என்று பெற்றோர் கருதுகிறார். அதனால் இவர்களும் விடிய விடிய படிக்கிறார், இவர்களும் பாடங்களை தெரிந்து கொள்கிறார். ஆனால் மேற்கில் அப்படி இல்லை. ஒரு வயது வரை உன்னை படிக்க வைப்பேன், அதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு. நான் சில வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். திரு செட்டி அவர்களைப் போல உலகத்தையே நான் பார்த்தது இல்லை. அவர் இப்போதுதான் வெளிநாடுகள் எல்லாம் சென்று விட்டு வந்தார். நான் சென்ற நாடுகளில் கூட காலை வேளையில் உணவகங்களில் இளைஞர்கள் வந்து பரிமாறுகிற பணியை செய்வதை பார்த்தேன். அவர்கள் எல்லாம் கல்லூரியில் படிப்பவர்கள். அவர்களுக்கு கட்டணத்தை பெற்றோர் கட்ட மாட்டார்கள், அவர்கள் உழைத்துத்தான் கட்ட வேண்டும். இல்லை என்றால் யாராவது அவர்களுடைய படிப்பை தாங்களே முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. 30 வயதான ஒரு மகனை தந்தை கூட்டிக் கொண்டு வருகிறார். எப்படி குடிமைப்பணி தேர்வு எழுதுவது என்று சொல்லிக் கொடுங்கள். தனியாக விடுவதற்கு அவர் தயாராக இல்லை. எனவே நம்முடைய ஊரை பொறுத்தவரை இங்கு குடும்பம் என்கின்ற அமைப்பில் பெற்றோரின் வெற்றி என்பது பிள்ளைகளின் வெற்றியை பொறுத்து அமைகிறது. அமர் என்கிற ஒரு படம், பிரெஞ்சு திரைப்படம். கணவன் மனைவி தனியாக இருக்கிறார்கள், வயதானவர்கள். கணவனுடைய பெயர் ஜார்ஜ், மனைவியுடைய பெயர் ஆனி. அந்த ஆனிக்கு வயதான காலத்தில் திடீரென பக்கவாதம் வந்து விடுகிறது. படாத பாடுபடுகிறார், எழுந்து நடக்க முடியவில்லை. உதவிக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஒரு நாள் வந்துவிட்டு ஓடி விடுகிறான். அவனுடைய பிரச்சனையே அவனுக்கு. இவர் பார்த்துக் கொள்ளுகிறார், இவராலும் முடியவில்லை, இவருக்கும் தள்ளாமை. ஏனென்றால் அந்த பெண்மணியை விட இவருக்கு வயது அதிகம். கடுமையான உழைப்பில் அந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுகிறார், அவனால் முடியவில்லை. அவள் படுகிற வேதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் தலையணையை வைத்து அந்த பெண்ணுடைய மூச்சை நிறுத்தி விடுகிறார். இதுதான் அமர் என்கிற அந்த படம். அதற்கு பிறகு ஜார்ஜ் அங்கிருந்து போகிறார். அவர் என்ன ஆகிறார் என்று படம் காண்பிக்கவில்லை. ஜார்ஜும் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சூசகமாக அந்த அமர் என்கிற படம் தெரிவிக்கிறது. தமிழிலே இதோடு வந்த ஒரு சிறுகதையை ஒப்பிடலாம் என்று கருதுகிறேன். புதுமை பித்தன் எழுதிய செல்லம்மாள் என்கிற அந்த கதையை உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கதை என்று சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். அந்த செல்லம்மாளிலே வயதான ஒரு பெண்மணி, மகன்கள் இல்லை, பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறார். கணவன் நோயாளி, சீக்காளி, இருமுகிறாள், அடிக்கடி உடம்பு பாடாய்படுத்துகிறது.
அருகில் இருந்து சுடுதண்ணீர் வைத்துக் கொடுக்கிறார், கஞ்சி வைத்துக் கொடுக்கிறார், ஓடுகிறார். அவளுக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்கிறார். அவளால் முடியவில்லை, மூச்சு தூக்கி தூக்கி போடுகிறது. இப்படி பல நாட்கள் பணிவிடை. ஆனால் பிரியாமல் நீங்காமல் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்கிறார். ஒரு நாள் அவளுக்கு மூச்சு விட முடியவில்லை. மருத்துவரை அழைத்து வருவதற்காக ஓடுகிறார். திரும்பி வந்து பார்க்கிறார், செல்லம்மாளுடைய அந்த ஆவி பிரிந்து விட்டது. ஒரு நிமிடம் அமைதியாக அமர்கிறார். அந்த அமைதியில் 1000 அர்த்தங்கள் உணர்த்தப்படுகிறது. ஒரு வகையில் இவள் இன்னும் இம்சைக்கு உள்ளாகாமல் போய்விட்டாளே என்கிற ஒரு நிம்மதியும் இருக்கிறது. இதுநாள் வரை தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொண்டிருந்த ஓர் உயிரும் போய்விட்டதே என்கின்ற சோகமும் அதிலே இருக்கிறது. அற்புதமான கலை. இதுதான் கிழக்கு. அமர் என்பது மேற்கு, செல்லம்மாள் என்பது கிழக்கு. இரண்டுக்கு மனது. நான் சில வயதான தம்பதிகளை பார்த்திருக்கிறேன். 40 வருடம் 50 வருடம் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்திருப்பார்கள். கணவனை பார்த்தால் மனைவியைப் போலவே தெரிவார். மனைவியும் கணவனும் சகோதர சகோதரிகளைப் போல தென்படுவார். அவர்கள் எண்ணங்கள் அவர்களுடைய தோற்றங்களை கூட மாற்றி விடுகிறது. அவர்களை தனித்தனியாக கேட்டால் கூட ஒரே பதிலை சொல்வார்கள். ஏனென்றால் அப்படி ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். வயதான காலத்தில் தான் கணவன் என்கின்ற அந்த துணை தேவைப்படுகிறது. மனைவி என்பவருடைய சமீபம் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை இளமையிலே ஒன்றாக வாழ்வதற்காக அல்ல, வயோதிகத்தில் ஒன்றாக வாழ்வதற்காக, ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பதற்காக, படருகின்ற மரமாக, பற்றுகின்ற ஒரு பிடிப்பாக, தவழுகின்ற ஓர் இடமாக இருப்பதற்காகத்தான் அந்த தாம்பத்தியம் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டும். என்னுடைய நண்பர் ஒரு மருத்துவமனை வைத்திருக்கிறார். அவருடைய மருத்துவமனையை பார்வையிட சென்றேன். அங்கே ஒரு பெண்ணுக்கு மலக்குடலில் புற்றுநோய், குடலே வெளியே இருக்கிறது. அதிலே தினமும் அவள் சாப்பிடுகிற கழிவுகள் எல்லாம் தேங்கி விடுகிறது. அந்த கழிவை கணவன் தான் சுத்தப்படுத்துகிறார். நான் கேட்டேன், எத்தனை நாட்களாக நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள்? 7 ஆண்டுகளாக நான் சுத்தப்படுத்துகிறேன். அவருடைய முகத்தில் ஒரு அருவருப்பு இல்லை, சலிப்பு இல்லை, சங்கடம் இல்லை. திருப்தியோடு அதை செய்கிறார். அண்மையிலே நான் என்னுடைய நண்பரை கேட்டேன், அவர்கள் இன்னும் இருக்கிறார்களா? அந்த பெண்மணி இறந்து போய்விட்டாரா? என் நண்பர் சொன்னார், அந்த பெண்மணி இருக்கிறார், கணவன் தான் இறந்து போய்விட்டார். அவர் செய்த சேவையினால் அந்த பெண்மணி உயிரோடு இருக்கிறார். ஆனால் அந்த கணவன் அந்த துக்கத்தை பார்த்து பார்த்து நொந்து நொந்து இறந்து போய்விட்டார். இன்னொரு இடத்திலே நகர முடியாத ஒரு மனைவி, கணவன் ஊட்ட வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும், உடுப்பை மாட்டிவிட வேண்டும், பல் விளக்கி விட வேண்டும். அத்தனை பணிவிடைகளையும் 20 ஆண்டுகளாக செய்தார். மனைவி இறந்து விட்டார். கணவன் என்னிடம் சொன்னார், என்னுடைய வீடு இப்போது தனிமையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு பொருள் இல்லாத மாதிரி தெரிகிறது. என்னுடைய வீட்டிலே அவர் நிறைந்து இருந்தால் இப்போது காணவில்லை. ஒரு வெறுமையை நான் உணர்கிறேன். அதனால் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் குறிப்பிட விரும்புவது, இளமையிலே போடுகிற ஆட்டத்திற்காக அல்ல, வயோதிகத்திலே ஏற்படுகிற தள்ளாட்டத்திற்காகத்தான் கணவன் மனைவி என்பது. இப்போது விரைவிலேயே திருமணங்கள் விவாகரத்திலே முடிவுகளை பார்க்கிறோம். அது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள் மட்டுமல்ல, இவர்களாகவே தேடிக்கொள்கின்ற திருமணத்திலும் இவர்கள் சென்று விடுகிறார். அப்படி ஒரு நிலைமையை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒருவர் 80 வயதில் விவாகரத்து செய்திருக்கிறார். அந்த நீதிபதி கேட்டார், 80 வயதில் உங்களுக்கு எதற்கு விவாகரத்து? அவர் சொன்னார், இது நாள் வரை எங்கள் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்து கொள்வதற்காக நாங்கள் காத்திருந்தோம். இப்போது நாங்கள் விவாகரத்து செய்கிறோம். இன்னொருவர்
70 வயதில் விவாகரத்து செய்து கொண்டார். அவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள். சரி, பிரிந்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள், பதிவு செய்துவிட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை வந்தது. இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள். அந்த அம்மா எனக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னார். இவர் ஒரு குளிர்பானம் வாங்கி கொடுத்தார். அவர் குடித்துக் கொண்டிருந்தார். இதை அங்கே அந்த வழியாக வந்து நீதிபதி பார்த்து விட்டார். அவர் தீர்ப்பு சொல்லும் போது, நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதற்கு விவாகரத்து என்று சொல்லுங்கள். பிறகு அவர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த விவாகரத்தை பெற்றார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள், பேசுவார்கள். அவருக்கு ஏதாவது துணி வாங்க வேண்டும் என்றால் இவர் வாங்கி கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர்கள் நட்பாக இருந்தார், மிகவும் நட்பாக இருந்தார். எனக்கு மராத்தியிலே ஒரு குறும்படம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு இளைஞனும் அவருடைய தோழியும் 2.5 ஆண்டுகள் ஒன்றாக இருப்பார்கள். கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டன, பிரிந்து விடுகிறார். அதற்கு பிறகு ஒரு நாள் அவன் மும்பை வருகிறான். தன்னுடைய தோழி இருப்பது நினைவுக்கு வருகிறது. தொலைபேசியில் அழைக்கிறான். இருவரும் ஒரு நாள் ஒன்றாக திரைப்படம் செல்கிறார்கள், உணவு உண்கிறார்கள், மகிழ்ச்சியாக விளங்குகிறார்கள். இந்த நட்பு அவர்களிடம் நீடிக்கிறது. ஆனால் இன்று இந்த மன முறிவு நிகழ்கிற போது ஒருவருக்கு ஒருவர் விரோதியாகி விடுகிறார்கள். அவர்கள் மண்ணை வாரி தூற்றிக் கொண்டு வருகிறார்கள். இத்தனை நாள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்ததற்கு சரி பிடிக்கவில்லை, நட்புடனாவது விலகலாம் என்கின்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்கள் விரோதிகளாக பெறுகிறார்கள். நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு பெண்மணி கணவனை விவாகரத்து செய்துவிட்டார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த கணவன் இருக்கிற தெருவிலேயே வந்து இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு 2 பேரும் மகிழ்ச்சியாக கணவன் முன்னால் தினமும் நடப்பது. நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் பார் என்று காட்டிக் கொள்வதற்காக. சாமுவேல் பெக்கெட் என்பவர் வெயிட்டிங் ஃபார் காடட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். இதில் காடட் என்பது யார் என்றே தெரியாது, ஆனால் எல்லோரும் காத்திருப்பார்கள். சில நேரங்களில் யாருக்காக காத்திருக்கிறோம் என்பது தெரியாமலேயே நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? அதை போல அந்த சாமுவேல் பெக்கெட்டுக்கும் அவருடைய மனைவி சூசனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, பொருத்தமே இல்லாத உறவு. ஒரு நாள் தொலைபேசி வருகிறது. அப்போது கைபேசி இல்லாத காலம். சூசன் தொலைபேசி எடுக்கிறார். சொல்லுங்கள் என்கிறார். செய்தியை கேட்டுவிட்டு முகத்தை சுழித்துக் கொண்டே அவன் தொலைபேசியை வைக்கிறார். பெக்கெட் கேட்கிறார், என்ன செய்தி? என்ன செய்தி? உங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறார். இதை இவ்வளவு சோகமாக மனைவி சாமுவேல் பெக்கெட்டிடம் சொல்லினார் என்பதை நாம் படிக்க முடிகிறது. நாம் நம்முடைய இலக்கியங்களை பார்க்கலாம். சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் சொன்னதை போல சங்க காலத்திலே யாயும் ஞாயும் யாராகிறோ என்று எழுதினார். அதையே மீரா தன்னுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் சிக்கொண்டு காகிதங்கள் என்பதில் நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் என்று எழுதியிருப்பார். இதனால் நாம் இருவரும் செம்புலப்பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. பிடி பசி களைய பெருங்கை வேளம் என்று குறுந்தொகையிலே ஒரு பாட்டு. பாலை நிலத்திலே தலைவன் சென்று கொண்டிருக்கிறான். அங்கே பிடி என்றால் பெண் யானை. அந்த பெண் யானைக்கு பசிக்கிறது. பாலை நிலம் வறண்டு இருக்கிறது. அந்த களிறு அந்த பட்டையை உரித்து அந்த பெண் யானைக்கு தின்ன கொடுக்கிறது. அவ்வளவு பாசம் அந்த களிருக்கு பெண் யானை வேறு. இதை பார்த்துவிட்டு தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்று தோழி ஆறுதல் கூறுகிறார். இப்படி ஒரு காட்சி குறுந்தொகையிலே. கடல் சூழ் மண்டலம் பெரிதும் விடல் சூழல் யான் என்னுடைய நட்பே என்று நற்றிணையிலே ஒரு பாடல். இந்த கடல் சூழல் என்ற உலகத்தை தந்தால் கூட உன்னுடைய அந்த நட்பை நான் விடமாட்டேன் என்று. சாதல் அஞ்சே அஞ்சுவல் சாவின் பிறப்பு பெரிதாகின் மறக்குவன் காதலன் கொள். எனவே நான் மரணத்திற்காக பயப்படவில்லை. ஒருவேளை மரணம் ஏற்பட்டு விட்டால் என் காதல் பிரிந்து விடுவான். அடுத்த பிறவில் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்வான் அல்லவா? அதற்காகத்தான் நான் பயப்படுகிறேன் என்று
சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. எனக்கு ஒரு ஆதர்சமான தம்பதிகள் என்று சொன்னால் கிஃப்ட் ஆஃப் மேகி என்கிற ஓ ஹென்றி எழுதிய அந்த சிறுகதை தான் நினைவுக்கு வருகிறது. வில்லியம் சிட்னி போர்ட்டர் என்பவர் தான் கையாடலுக்காக கைது செய்யப்படுகிறார். சிறைச்சாலையில் அவர் ஒரு எழுத்தாளராக உருவாகிறார். 300 சிறுகதைகள் எழுதுகிறார். அதிலே ஒன்று கணவன் மனைவி வறுமையிலே வாடுகிறார். அவன் பெயர் ஜிம், அவள் பெயர் ஸ்டெல்லா. கைக்கும் வாய்க்குமே போதாத வருமானம். திருமண நாள் வருகிறது. கணவன் நினைக்கிறான், என் மனைவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே. அவளுக்கு மிக அழகான ஒரு முடி. இதை வாரிக்கொள்வதற்காக ஒரு தங்க சீப்பு வாங்கி கொண்டு வருகிறார். ஆனால் அவனோ தன்னுடைய முடியை, அழகான முடியை வெட்டி விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அவனுடைய கடிகாரத்திற்கு செயின் வாங்கி வருகிறார். கடைசியில் இவனுடைய பரிசும் பயனற்று போனது, அவனுடைய பரிசும் பயனற்று போனது. ஆனால் இதைவிட உயர்ந்த பரிசு ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அன்புதான் என்பது நாம் ஏன் பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். முதலாவதாக அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. திருமண வாழ்க்கையை பற்றி நிறைய மன தயாரிப்பு செய்து கொள்கிறார். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாவிட்டால் ஏமாறி விடுகிறார். நான் படித்திருக்கிறேன். கணவனை தேடுகின்ற ஒரு கடை பல அடுக்கு மாடி கொண்டது. நீங்கள் முதல் மாடியில் திருப்தி அடையவில்லை என்றால் 2வது மாடிக்கு போகலாம், பிறகு 3வது மாடி. அவள் தரைதளத்திற்கு செல்கிறாள். அழகான கணவன் கிடைப்பான். அதை பார்த்தார். சரி, இதைவிட நன்றாக இருந்தால் என்று முதல் மாடிக்கு போகிறார். அழகும் அறிவும் உள்ள கணவன் கிடைப்பான். இதைவிட நன்றாக இருந்தால் என்ன? அறிவும் அழகும் பண வசதியும் கொண்டவன். ஆகா, இதைவிட நன்றாக இருந்தால் என்று 4வது மாடி. அறிவும் அழகும் பண வசதியும் குணமும் கொண்ட கணவன். ஆகா என்று அடுத்த மாடிக்கு போகிறார். உங்கள் தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது, இந்த வழியாக இறங்கி போய் விடுங்கள் என்று ஒரு பலகை மாட்டப்பட்டிருந்தது. திருமணத்தை பற்றிய நிறைய தயாரிப்புகள் இல்லாத இருந்ததனால்தான் அந்த காலத்து திருமணங்கள் வெற்றி பெற்றன. நாமாக சில தயாரிப்புகளை செய்து கொண்டால் அந்த மன தயாரிப்புகளுக்கு ஏற்ற வாழ்க்கை அமையாவிட்டால் ஏமாற்றம் ஏற்பட்டுவிடும். தன்முனைப்பின் காரணமாக திருமணங்கள் புரிந்து போவதை பார்க்கலாம். மூவா கள்ளோ காவியமோ என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாத்திரமும் தன்னுடைய பங்கை பேசுவதை போல. அதிலே மங்கை என்கிற ஒரு பெண், அவள் தாயை இழந்து விடுகிறாள். அத்தை வளர்க்கிறாள், கொடுமைக்கார அத்தை. அவள் கெடுபிடிகளை அவளால் தாங்க முடியவில்லை. தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறார். அவருடைய அன்பு ஈர்த்து விடுகிறது. அவர்களோடே பயணப்படுகிறார். அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார். வேலை பெண்ணாக செல்கிறார். அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் அவளை படிக்க சொல்லுகிறார், எழுத சொல்லுகிறார், கற்றுத் தருகிறார். அவள் படிக்க ஆரம்பிக்கிறாள். புத்தகங்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறார். பிறகு அங்கிருந்து சகோதரி வீட்டுக்கு சென்று விடுகிறார். அந்த வீட்டிலே ஒரு இளைஞர் இருக்கிறான். அவன் தான் அருளப்பன். அருளப்பனுக்கும் மங்கைக்கும் நேசம் என்பதை அந்த பெரியவர் புரிந்து கொண்டு அவளை வரவழைத்து திருமணம் செய்து வைக்கிறார். இனிமையாக போய்கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கை. ஒரு நாள் நண்பனோடு இரவு உணவுக்கு வீட்டுக்கு அழைத்து வருகிறாள். அவள் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். அயற்சியின் காரணமாக கண்களை மூடி. கணவன் மங்கை என்கிறான். சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறேன், போட்டு சாப்பிடுங்கள் என்கிறார். அவள்தான். அவள் கணவன் நண்பனோடு வந்ததை பார்க்கவில்லை. அயற்சியின் காரணமாக சொல்லிவிடுகிறார். அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அவர்கள் பிரிந்து விடுகிறார். மங்கை அங்கிருந்து மும்பை செல்கிறாள். ஒரு கடையிலே மேற்பார்வையாளராக இருக்கிறார். அவருக்கும் அருளப்புக்கும் பிறந்த
தேன்மொழிக்கு அருளப்பன் அம்மா இறந்து விட்டாள் என்கிற பொய் சொல்லுகிறான். கடைசியாக கண்டுபிடித்து மங்கை வருகிறாள். ஆனால் தேன்மொழி அவனை சாகும் வரை அம்மா என்று அழைக்கவில்லை என்று கள்ளோ காவியமோ என்கிற அந்த கதை புரிகிறது. தன்முனைப்பின் காரணமாக கணவன் மனைவி ஆகியோர் ஒரு சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம். இருவரும் அமர்ந்து என்ன என்று கேட்டிருக்கலாம். அவனுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம். அவன் நண்பனோடு வந்தது தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரே ஒரு காரணம் ஏனென்றால் அவன் நினைக்கிறான், ஒரு வேலைக்காரி தானே, அவனுக்கு என்ன வாழ்வு வந்துவிட்டது, என்னை திருமணம் செய்து கொண்டு இப்படி செய்து விட்டாளே, இவள் ஒரு வேலைக்காரி, இவள் வேலைக்காரியை கூட நடந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கிறான். இதுதான் அந்த பிணக்குக்கு காரணம், இருவரும் பிரிவதற்கு காரணம். இதை போலத்தான் பிணக்கு என்கின்ற கதையை கூட ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த கண்ணோ காவியமோ என்பது தன்முனைப்புக்கு ஒரு உதாரணம். அடுத்ததாக முக்கியமானது, நான் உயர்ந்தவன் என்று நினைப்பேன். ஒரு காலத்திலே நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் அங்கே கணவன் மனைவியுடைய புகைப்படம் இருக்கும். கணவன் அமர்ந்திருப்பார், மனைவி நின்று கொண்டிருப்பார். இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கணவன் நின்று கொண்டிருக்கிறார், மனைவி அமர்ந்து கொண்டிருக்கிறார். யாராவது ஒருவர் அமர வேண்டியதுதான். ஆனால் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் யாருக்கு வந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும். ஒரு காலத்திலே கூட்டு குடும்பங்களாக இருந்தன. அந்த கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாக ஆன பிறகு அதிக சுதந்திரமும் அதிகமாக தனக்கான இடம் கிடைக்கிற அந்த உரிமையும் இருக்கின்ற காரணத்தினால் திருமண வாழ்க்கையில் அதை சிறிது குறைந்தாலும் பிரிகிற நிலைமையை நாம் பார்க்க முடியும். அதை போலத்தான் கையகப்படுத்துகிற ஒரு நிலைமை, பொசசிவ்னஸ் என்பது. இது யாருக்கு இருந்தாலும் அது பிரிவிலே கொண்டு போய் விட்டுவிடும். கணவன் மனைவி பிரிவதற்கு இன்னொரு காரணம், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே என்கிற மனநிலை இருக்கிறது. நான் செய்வதெல்லாம் சரி, நீ செய்வது எதுவுமே சரியில்லை என்கிற எண்ணத்தில் இருக்கிற போது அவர்களுக்குள் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இன்னொரு பக்கம் நாம் நன்றாக கவனித்து பார்த்தால், இன்று இருப்பவர்கள் மேற்கை போல அதிக பரப்பு வெளியை நாடுகிறார்கள். தன்னுடைய இடத்தில் அடுத்தவர்கள் பிரவேசிக்க கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது. இன்னொன்று, நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை செய்து கொள்கிற போதும் இந்த திருமணங்கள் தோல்வியில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் நண்பர் ஒருவர் சொன்ன கதை இது. அவருடைய நண்பர் ஒருவர் மனைவி இறந்து, தாய் இறந்து விட்டார், திருமணம் செய்து கொண்டார். மனைவி எந்த உணவு சமைத்தாலும் இதை வாயிலேயே வைக்க முடியவில்லை என்று தூக்கி எறிவார். என் அம்மா எப்படி சமைப்பார், அதை போல நீ சமைக்கிறாய் என்று தூக்கி எறிவார். ஒரு நாள் அந்த நண்பன் வந்ததும், என் மனைவி மோசமாக சமைக்கிறார் என்று சொல்லி, இன்னும் நீ சாப்பிட்டு பார் என்று சொல்லியிருக்கிறார். மனைவி பரிமாறினார். இவர் அம்மாவின் சமையலையும் சாப்பிட்டு இருக்கிறார். இப்போது மனைவியின் சமையலை சாப்பிட்டால் அம்மாவின் சமையலை விட மனைவியின் சமையல் நன்றாக இருக்கும். ஆனால் அவருடைய ஆழ்மனத்தில் அம்மாவின் சமையல் மட்டும்தான் ருசியானது என்பது பதிந்து விட்டது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் கத்தரிக்காய் சாப்பிட மாட்டார். அவரிடம் கேட்டேன், அவர் சுத்த சைவ குடும்பத்தில் வந்தவர், கத்தரிக்காய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது, இது மீன் மாதிரி இருக்கிறது என்று ஒரு நண்பர் சொன்னார். அதிலிருந்து நான் சாப்பிடுவதில்லை என்றார். மீனுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று ஆழ்மனத்தில் பதிந்து விட்டது. நான் என்ன செய்ய முடியும் என்றார். ஒரு மாதம் கழித்து அவர் மீன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அவரிடம் கேட்டேன், மீனையே சாப்பிடுகிறீர்கள், கத்திரிக்காய்? அவர் சொன்னார், இது ஆழ்மனத்தில் பதியவில்லை, அதனால் சாப்பிடுகிறேன். ஏனென்றால் ஆழ்மனம் மேல் மனத்தை விட உறுதியானது. ஆகவே அந்த மனிதர் தன்னுடைய தாய் சமைப்பது மட்டும்தான் நல்ல சமையல். வீட்டை விட்டு வெளியே போகவில்லை, எந்த சமையலையும் சாப்பிட்டதில்லை. வீட்டிலேயே ஒரு பெட்டி கடை, அதை பராமரித்து விடுகிறார். அம்மாவின் சமையல் ஒன்றுதான் அவருடைய உணவு.
அதனால் நினைக்கிறார் இது மட்டும்தான் என்று. இதுதான் ஸ்டீரியோ டைப்பிங் என்று சொல்லுவார். அப்படி நீங்கள் நினைத்தால் அந்த திருமண வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள். இப்போது இருக்கிற தலைமுறை ஓவர் திங்கிங் என்று சொல்லப்படுகின்ற விளைவுகளை பற்றி நிறைய கற்பனை செய்து கொள்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த பெண்மணியினுடைய தூரத்து உறவினர் ஒருவர் அந்த பெண்மணிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உன்னுடைய திருமணத்திற்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போகிறேன் என்றார். அந்த பெண்மணி சொல்லுகிறார், காரை முன்னாலேயே வாங்கி கொடுத்து விடுகிறார். திருமணத்தின் போது வாங்கி கொடுத்தால் நாளை ஒருவேளை விவாகரத்தானால் அவரும் பங்கு கேட்பார். இன்னும் திருமணமே ஆகவில்லை, அதற்குள் விவாகரத்து வரை போய்விட்டார். இன்னொரு பிரச்சனை, இந்த சமூக ஊடகங்கள். சந்தோஷமாக இருக்கிறார்களோ இல்லையோ, எல்லோருமே சந்தோஷமாக இருப்பதை போல காட்டிக் கொள்கிறார்கள். இந்த பேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் அவர்கள் சாப்பிடுகிற உணவை கூட புகைப்படம் எடுத்து போட்டு, அல்லது எப்போதோ வாங்கிய ஒரு மோதிரத்தை போட்டு என் கணவர் இப்போது வாங்கி கொடுத்தார் இந்த பிறந்த நாளுக்கு என்றதும், நம்முடைய கணவர் எந்த மோதிரத்தையும் வாங்கி தரவில்லையே என்கிற ஏக்கம், ஒரு பரிதாப உணர்வு, தன்னிறக்கம், கழிவிறக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த சமூக ஊடகங்களால் ஏற்படுகிற ஒரு தொல்லை. அடுத்தது, திருமணம் ஆகிறவரை சமமாக நடத்துகிறவர்கள். திருமணம் ஆன பிறகு நான் மேல் என்று நினைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வருவது இல்லை. ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய அம்மா, கணவன் இல்லாத அம்மா, தந்தை இல்லாத அம்மாவையும் மனைவியும் அழைத்து சொல்வார். அந்த மகனும் அம்மாவும் உயர் வகுப்பிலே அமர்ந்து படம் பார்ப்பார்கள். அவருடைய மனைவி குறைவான வகுப்பிலே அமர்ந்து படம் பார்ப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த அம்மா சொல்வாராம், நான் என்னுடைய மாமியாரிடம் எவ்வளவெல்லாம் கொடுமைப்பட்டேன் என்று நினைத்து தன்னுடைய மருமகளை இப்படி நடத்துகிற பழக்கம் ஏற்பட்டது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஊதி ஊதி பெரிதாக்குகிற பழக்கம் இந்த தலைமுறைக்கு இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்து கொண்டதும் அந்த பெண்ணுடைய தாயார் அழைத்தார். நான் உனக்கு ஒன்றை சொல்வேன், தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். சரி என்றார். ஒன்றுமில்லை, நீங்கள் இருவரும் உங்கள் இருவர் பெயரிலும் ஒரு வங்கி கணக்கை தொடங்குங்கள். எந்த மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்பட்டாலும் ஒரு 1000 ரூபாயை அதில் போடுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக உனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தால் அவர் போட வேண்டும். அவருக்கு ஏதாவது நல்ல பெயர் கிடைத்தால் நீ 1000 ரூபாய் போட வேண்டும். இருவரும் போடுங்கள். இப்படி இவர்கள் போட்டுக்கொண்டே வந்தார்கள். 3 ஆண்டுகள் ஆகின. இருவருக்குள் பிரச்சனை. நாம் திருமணத்தை விட்டு விலகத்தான் வேண்டும் என்று அவன் பிடிவாதமாக இருக்கிறான். இவனுக்கும் ஒரு தன்முனைப்பு. இவனே இப்படி இருக்கும் போது நான் ஏன் இருக்கக்கூடாது, சரி பிரிந்து விடுவோம். அப்போது அம்மாவிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார், அதெல்லாம் சரி, ஆனால் நீயும் சேர்ந்து அவரோடு கணக்கு தொடங்கி இருக்கிறாய், உன்னுடைய பணத்தை திரும்ப பெற்றுக்கொள். அவள் கணவனிடம் சொன்னாள், என்னுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொடுங்க, இந்த கணக்கை முடியுங்கள். அவன் அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போயினான். வங்கியிலே அமர்ந்து பார்க்கிறான். என்னுடைய பதவி உயர்வுக்கு அவள் போட்ட 1000 ரூபாய், எனக்கு மேலாளர் பாராட்டியதற்கு அவள் போட்ட 1000 ரூபாய், அவள் இன்று சுவையாக சமைத்ததற்கு நான் போட்ட 1000 ரூபாய், இப்படி படித்துக் கொண்டே வருகிறான். அந்த நினைவுகள் எல்லாம் அவனுக்கு காட்சியாக வருகின்றன. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். நாம் 1000 ரூபாய் என்று எத்தனை முறை போட்டு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். இந்த ஒரு சச்சரவுக்காக அத்தனை மகிழ்ச்சியையுமா இழந்து விடுவது? நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக என்று 1000 ரூபாயை போட்டுக் கொண்டு வந்து அந்த வங்கி புத்தகத்தை கொடுத்தால் இருவரும் தொடர்ந்து. பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்களில் இப்படி என்றால் சரி, இவர்களே பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதிலே ஏன் மனமுறிவு? காதலிக்கின்ற போது இருவருமே இனிமையான பக்கங்களை மட்டும் காண்பிக்கிறார். எனக்கு மலர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும், எனக்கு பறவைகள் என்றால் மிகவும் நேசம், ஒரு பூவை கூட நான் கிள்ள மாட்டேன்,
ஒரு புள்ளின் மீது கூட நான் நடக்க மாட்டேன் என்று சொல்கிறார். தினசரி அந்த பெண் கட்டி வருகிற சேலையினுடைய வண்ணத்தை கூட சொல்கிறார். இதையெல்லாம் பார்த்து அவர் அசந்து போகிறார். ஆகா, இவ்வளவு பெரிய மென்மை, இவ்வளவு மென்மையானவரா? மேன்மையான பக்கங்களை மட்டுமே காட்டுகிறார். அதை பார்த்து விட்டு அந்த பெண் நினைக்கிறாள், எவ்வளவு மேன்மையானவர். அப்படி நினைக்கிறார். ஒரு கற்பனையான உலகத்தில் இருவருமே வாழ்கிறார்கள். சண்டை சச்சரவு இல்லாத, எப்போதும் நேசிக்கின்ற. ஒரு உதாரணத்திற்கு, கணவன் வீட்டிற்கு வருகிற போது அந்த பெண்மணி கணவன் பின்னால் நின்று கொண்டு பே காட்டியிருக்கிறார். அவன் பயந்து போய்விட்டார், கண்டபடி திட்டி விட்டார். ஏனென்றால் அவள் இப்படியெல்லாம் நடந்தால்தான் இந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எங்கேயோ படித்துக் கொண்டு வந்து அதை செய்திருக்கிறார். இப்படி ஒரு கற்பனையான உலகத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு புலன் மயக்கம், கல்யாணம் ஆகிற வரை ஒரு புலன் மயக்கம் இருவருக்கும் இருக்கிறது. அதனால் அந்த புலன் மயக்கத்தின் காரணமாக அவர்கள் எது செய்தாலும் அழகாக இருக்கிறது. கீட்ஸ் சொன்னார், a thing of beauty is a joy forever. அது உண்மை அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது எல்லாம் அழகாக இருக்கிறது என்பதுதான். அழகாக இருக்கிற பொருட்களால் மகிழ்ச்சி அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போது எதை பார்த்தாலும் அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு புலன் மயக்கம். வீரபாண்டியன் மனைவியில் ஜனநாதன் எழுதியிருப்பார், இந்த வயதில் கழுதை கூட அழகாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு மயக்கம், அந்த புலன் மயக்கம். ஒரு சந்தர்ப்பவாதம். இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரிகிறோம், அந்த சம்பளம் வந்தால் நன்றாக இருக்கும். இப்போதெல்லாம் சொல்லுகிறார்கள் டிங்க் என்று. டிங்க் என்றால் டபுள் இன்கம் நோ கிட்ஸ். இருவரும் சம்பாதிக்கிறார்கள், குழந்தைகள் இல்லை என்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது. சந்தர்ப்பவாதத்தின் காரணமாகவும் அது ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் நடைமுறை வாழ்க்கையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். நடைமுறை வாழ்க்கை என்றால் என்ன? பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. திருமணம் என்றாலே பொறுப்பு தான். கணையாளியிலே ஒரு கதை. இவன் கதை எழுதுகிறான், மனைவி வருகிறாள், நம் வீட்டில் அரிசி பருப்பு கூட இன்னும் வாங்கவில்லை, நீங்க அதற்குள் கதை எழுதுகிறீர்களா என்று வாங்கி அந்த காகிதத்தை பிரித்து எரிந்து விட்டான். இவன் இரவு படுத்துக் கொண்டு யோசிக்கிறான், நம்மை ஒருத்தி நேசித்தார், நம் கதைகளையே நேசிப்பார், ஒவ்வொரு வரியையும் மனப்பாடம் செய்து எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லுவார். மருத்துவர் சிவகராட்சம் அவருடைய மனைவி இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவள் காதலிக்கிற போது சொல்லுவார், எவ்வளவு என்னுடைய கவிதைகளை நேசிப்பார், இப்போது ஒருத்தி இருக்கிறாரே, நான் எழுதுவதை கிழித்தல்லவா எழுதுகிறார் என்று அவன் நினைத்துக் கொண்டு பிறகு அவனே ஆறுதல் அடைகிறான். அவள் தானே இவள், அவளை தானே கல்யாணம் செய்து கொண்டோம், ஆனால் என்ன செய்வது, நடைமுறை வாழ்க்கைக்கு இப்படித்தானே இவள் இருக்க முடியும், என்ன செய்வது என்று அந்த கதை கணையாடியிலே அந்த கதை முடிந்துவிட்டது. நடைமுறை வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். அதை போலவே இன்னமும் சமூக ஊடகங்களை பற்றி பார்த்து அவற்றையே நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போன்றவையும் பல நேரங்களில் இந்த இணைந்தவர்களுடைய பிரிவையும் ஏற்படுத்தி விடுகிறது. இன்று அந்த நாளிதழிலே வந்ததை போல மனமுறிவுகள் ஏன் அதிகமாகி இருக்கிறது. ஒரு முறை ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசத்தையும் புதுமைப்பித்தன் எழுதிய அந்த பொன்னகரம் என்கின்ற கதையை பற்றி ஒரு விமர்சனத்தை படித்தேன். ஜெயகாந்தன் அக்னி பிரவேசத்தை எழுதிய காலத்தில் இப்படி ஒரு கதையை எழுத முடியுமா, எழுதலாமா என்கிற விவாதம் நடந்தது. புதுமைப்பித்தன் கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதான் ஐயா பொன்னகரம் என்று முடித்த அந்த 3 பக்க கதையில் அரை பக்கம்தான் கதை, மற்றவையெல்லாம் பொன்னகரத்தை பற்றிய வர்ணனை. அந்த கதையை பிடித்து இப்படி சாத்தியமா என்று நினைத்தார். ஆனால் இன்று அந்த கதை எந்த விதமான சலசலப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் அதை விட சமூகம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிற சமூகம் வந்துவிட்டது. அப்படி சமூகம் ஒரு காலத்தில் மனமுறிவு என்றால் வேறு விதமாக பார்த்தார்கள், இன்று சகஜமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வாழாவெட்டி என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள். அந்த கரை இருந்தது, இன்று அந்த கரை இல்லை. சமூகம் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. சமூகம் இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. ஏனென்றால் இதைவிட பெரிய கவலை அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நேரமே இல்லை. அடுத்தகங்களிலே அமுங்கி போய்விடுகிற ஒரு சமூகத்திலே ஒருவர் இதை பற்றி எல்லாம் கவலை
கட்டுப்பட்டுக் கொண்டு இருக்க முடியாது என்ற நிலைமை உருவாகிவிட்டது. கிழக்கிலும் சரி மேற்கை போல தனிப்பட்ட சிந்தனைகள் தூக்கலாக இருக்க ஆரம்பித்திருக்கிறது. என்னுடைய பிரதேசத்திற்குள் நீ நுழையக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. இன்று பெண்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள், ஆண்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் பெண்கள் ஆண்களை விட அதிகம் சம்பாதிக்கிறார்கள், சொந்த காலிலே நிற்க முடியும் என்கிற வைராகியம் இருக்கிறது. எனவே அவர்கள் விவாகரத்து செய்வதற்கு துணிச்சலாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் பெற்றோரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீ கணவன் வீட்டிலே இம்சைப்படுவதை விட இங்கே வந்துவிடு. ஒரு காலத்திலே சொல்வார்கள், வந்தால் நீ கணவனோடு தான் வீட்டுக்கு வர வேண்டும். இப்போது தனியாக வந்தாலும் சரி பெண்ணை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் வந்துவிட்டது. எளிதாக சட்ட உதவிகள் கிடைக்கிறது, விவாகரத்து செய்துவிடலாம் என்கிற நிலைமை. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், 24 மணி நேரமும் ஒருவரோடு வாழ்வது என்பது உலகத்திலேயே சிரமமான ஒரு செயல். சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னார், நீங்கள் 24 மணி நேரம் மட்டும் உண்மையே பேசுவது என்று முடிவெடுத்தால் எல்லா உறவுகளுமே அருகிவிடும் என்று சொன்னார். உறவுகள் எல்லாம் நீடித்திருப்பதற்கு காரணமே பொய்களால் நாம் முட்டுக் கொடுப்பதால் தான். எனவே அவ்வப்போது பொய்களை சொல்லுவது திருமணத்திற்கு நல்லது என்பது அது 24 மணி நேரம் வாழ்வது என்பது சிரமம். அதை போலவே மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்ற பிம்பத்தை சமூக ஊடகங்கள் கட்டமைக்கின்றன. தவறான தொடர்புகள் சமூக ஊடகங்களால் எளிதில் ஏற்பட்டு விடுகின்றன. என்னுடைய வளர்ச்சியும் முக்கியம் என்று நினைக்கிற மனப்பான்மை ஆணுக்கும் வந்துவிட்டது, பெண்ணுக்கும் வந்துவிட்டது. குடும்பத்திற்காக நான் தியாகம் செய்வேன், என்னுடைய பதவி உயர்வு வேண்டாம் என்று எழுதி கொடுத்தவர்களை நான் பார்க்கிறேன். என் பணியே வேண்டாம், என்னுடைய சொந்த ஊரிலே எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற குடும்பங்கள் என்னுடைய சொந்த வளர்ச்சி முக்கியம் என்று நினைக்கிற மனப்பான்மையை வளர்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த சூழலில் தான் இன்று இந்த விவாகரத்துகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது? உணர்ச்சி ரீதியான பாதிப்பு. பெற்றோரை பொறுத்தவரை வருத்தம், தொய்வு, மனச்சோர்வு போன்றவை ஏற்படுகிறது. என்ன செய்வது? சரி, ஒரு வீட்டுக்காக நாம் வெளியே வந்துவிட்டோம், நாளையிலிருந்து தனியாக எப்படி வாழப்போகிறோம் என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. குழந்தைகளை பொறுத்தவரை அவற்றுக்கு என்னவென்றே புரிவதில்லை, ஒரு தெளிவின்மை, ஒரு வகையிலே மன அயற்சி, புரியாத ஒரு தன்மை. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு குழந்தை நாளையிலிருந்து உன் தந்தையோடு பேசக்கூடாது என்று தாய் சொன்னால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட இன்னலுக்கு உள்ளாகும் என்பதை நினைத்து பாருங்கள். அந்த வேதனை எப்படி ஏற்படும்? அடுத்ததாக பண ரீதியான பிரச்சனைகள், சொத்துக்களை பிரிப்பதில் தகராறு, விவாகரத்து பெறுவதில் ஏற்படுகிற செலவுகள் ஒரு பக்கம். சில நேரங்களில் ஒருவர் வீட்டுக்கு இதை இழுத்தடித்தால் நிறைய பணம் செலவாகிறது. அதற்கு எங்கே போவது? வேலைக்கு போகாத பெண்ணாக இருந்தால் எப்படி செலவு செய்ய முடியும்? திருமணத்திற்கே அவ்வளவு செய்து விட்டோமே என்கிற சூழல் ஏற்படும். சொத்துக்களை வாங்குகிற போது இது என்னுடைய சொத்து என்று நினைத்து வாங்குவதில்லை. கணவன் நம்மோடு இருக்க போகிறார், மனைவி நம்மோடு இருக்க போகிறார் என்கிற எண்ணத்தில் அந்த சொத்தை வாங்குகிறார்கள். இதிலே ஒரு சிக்கல். அந்த குழந்தைகளுக்கு எந்த பெற்றோரிடம் வளர்வது என்கிற ஒரு பிரச்சனை. நீங்கள் நினைத்து பாருங்கள், 2 பேரிடமும் வளர்க்கிற ஒரு குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரே பெற்றோரிடம் வளர்கிற போது இன்னொரு பக்கத்தை அது இழந்து விடுகிறது. அது எந்த பெற்றோரிடம் நாம் வளரப்போகிறோம் என்று சிந்திக்கும். அதற்கு பள்ளியிலே ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அனுசரித்துக் கொள்வதில் ஒரு பிரச்சனை. நேற்று வரை அம்மா திட்டினால் அப்பா என்று ஓடும், அப்பா திட்டினால் அம்மா என்று ஓடி கட்டி பிடித்துக் கொள்ளும். இன்று அது எதை சமாளிக்கப் போகிறது? இது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே போக போக என்ன பிரச்சனை? ஒரு மங்கள நிகழ்வு நடந்தால் அழைக்க மாட்டார்கள். குழந்தையின் திருமணம் என்று வந்தால் அங்கே சில பிரச்சனை. பழைய கணவனின் பழைய நண்பர்களை சந்தித்தால் எப்படி பழகுவது? உறவில் புதிய சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது போன்ற பல பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது.
சமூகத்திலே அவருடைய அந்த சமன்பாடு என்பது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவள் சிக்கலை சந்திப்பார். இதுநாள் வரை நம்முடன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறார்கள் என்கிற நிலைமை. உளரீதியான பிரச்சனைகள் அது மனநலத்தையும் பாதிக்கும், உடல் நலத்தையும் பாதிக்கும். பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பார், மனச்சோர்வு ஏற்படும், மன தொய்வு ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். இவற்றையெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் செல்ல வேண்டிய சூழல். இவையெல்லாம் அவர்களை பாதிக்கும். அந்த குழந்தை ஒற்றை பெற்றோரிடம் வளர்கிற அந்த குழந்தை எப்படி பாடுபடும் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த குழந்தைக்கு முதலாவது பிரச்சனை உணர்ச்சி ரீதியான பிரச்சனை. எந்த தெளிவும் இல்லை, குழப்பம், அயற்சி, புரியாத ஒரு தன்மை ஏற்படும், உளரீதியான பாதிப்புகள் ஏற்படும். ஒரு பெற்றோரிடம் வளர்கிற ஒரு குழந்தை தந்தையிடம் அதிக பாசம் வைத்து தந்தையிடம் இருந்து விலகி இருக்க நேர்விட்டால் அந்த ஒரே ஒரு பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தையை வாட்டி வதைக்கும். ஒருவேளை தாயிடமே முதலில் இருந்து அதற்கு பிடிப்பு, தந்தையிடம் பிடிப்பு இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. தந்தையிடம் சில குழந்தைகள் ஒட்டிக்கொள்ளும், பெண் குழந்தைகள் ஒட்டிக்கொள்ளும். சரி, தந்தையோடு இருந்து விடட்டும் என்று அந்த தாய் நினைப்பதில்லை. இங்கே தன்முனைப்பு, வீம்பு, நான் வளர்ப்பேன் என்கிற பிடிவாதம். இப்படி வளர்க்கிற போது அந்த குழந்தை எதையோ பறிகொடுத்து திருவிழாவில் வீதியில் தொலைந்து போனதை போன்ற ஒரு எண்ணத்தோடு வருவார். இன்னொரு பக்கம் பார்த்தால் அதற்கு பள்ளியிலே அனுசரித்துக் கொள்வதில் பிரச்சனை, படிப்பில் பின்தங்குதல், சகமானவருடைய அழுத்தம். உங்க அப்பா என்ன ஆனார், வரவில்லையா? எல்லா பெற்றோரும் ஜோடியாக வருவார்கள் பள்ளியிலே நடக்கிற ஆண்டு விழாவிற்கு. இந்த குழந்தை மாத்திரம் அம்மாவோடு போகும், மற்றவர்கள் எல்லாம் கேட்பார்கள். அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்ளும்? இருவரும் இருந்த போது பொருளாதாரம் நன்றாக இருந்தது, நன்றாக பார்த்துக் கொண்டார்கள். இப்போது பொருளாதாரத்தில் அடி, திறமைகளை கூர்தீட்டுவதில் பிரச்சனை, நேரத்தை அப்பாவிடமோ அம்மாவிடமோ கிடைக்கும். இப்போது அம்மா மட்டும்தான். அம்மாவோ இந்த குழந்தையை சமாளிப்பதற்காக படிக்க செல்கிறாள், சமைக்கிறார், எல்லா வேலையும் பார்த்துக் கொள்கிறார். அதனால் தனிமையிலே மாட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. இவையெல்லாம் அந்த குழந்தைக்கு உண்டாகும். சுந்தர ஆவுடைப்பவர்கள் கூறியதை போல இல்வாழ்க்கையை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் உயர்வாக சொல்லி இருக்கிறது. அதனால்தான் வையத்துள் வாழ்வாழ்ந்து வாழ்பவன் வாழ்வழியின் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த இல்லற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தாலே அது துறவரத்திற்கு சமமானது. அறமெனப்படுவது இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இல்லறம் அல்லது நல்லறமில்லை என்று அவையார் குறிப்பிடுகிறார். ஒருவன் ஒரு பெண்ணை நேசித்தால் அவளுக்கு ஒருபோதும் வயதாவதே இல்லை என்று ராபர்ட் பினிக் இங்கர்சால் குறிப்பிடுகிறார். நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் ஒருவருடைய கோப்பையை மற்றவர் நிரப்புங்கள், ஆனால் அந்த கோப்பையில் இருந்து நீங்கள் குடிக்காதீர்கள். நீங்கள் இருவரும் நெருங்குங்கள், ஆனால் அந்த நெருக்கத்திலும் இடைவெளி இருக்கட்டும். எப்படி என்றால், ஒரு இசைக்கருவியில் அந்த நரம்புகள் பிரிந்து இருந்து இசையை எடுக்குவதை போல, ஒரு கட்டடத்தில் தூண்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்து அந்த கட்டடத்தை தாங்குவதை போல உங்கள் சேர்க்கையிலும் சற்று பிரிவு இருக்கட்டும் என்றார் கலீல் கிப்ரான் திருமணங்களை பற்றி பேசுகிற போது. குட்டி இளவரசன் என்கிற புத்தகத்தை எழுதிய ஆந்தன் டே எக்ஸப்ரே என்பவர் காதல் என்பது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதல்ல, ஒரே திசையில் பார்ப்பது என்று சொன்னார். ஒருவரை ஒருவர் பார்ப்பதல்ல, ஒரே பார்வையோடு ஒரே லட்சியத்தோடு இருப்பது என்று குறிப்பிட்டார். தொல்காப்பியர் கூட கூறுகிறார், பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயி நிறைவே அருளே உணர்வோடு திருவென முறையின கிளர்ந்த ஒப்பினது வகையே என்று இருவரும் எப்போது ஒன்றாக இருப்பார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த திருமணம் என்கின்ற அமைப்பு வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். ஜான் காட்மேன் என்கிற ஒரு மனையியல் வல்லுநர் 7 ways to make a marriage work என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் லவ் லேப் என்கிற ஒன்றை தொடங்கியவர். அவர் 14 ஆண்டுகளாக 650 ஜோடிகளை
உற்று கவனித்து பரிசோதனைகள் செய்தார். பிரிந்து போகிற நிலையில் இருந்த பல பேரை சேர்த்து வைக்கிற பெருமையை அவர் செய்தார். அவர் 2 பேர் 5 நிமிடம் பேசுவதை பார்த்தால் இவர்கள் சேர்ந்து வாழ்வார்களா பிரித்து சென்று விடுவார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றார். அவர் ஒன்றை சொல்லுகிறார், கணவனும் மனைவியும் கடைசி வரை புரியாமல் இருக்க வேண்டும் என்றார். கணவன் மனைவி என்று இருக்கக்கூடாது, நண்பர்களாக வாழ வேண்டும் என்று கூறுகிறார். அதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியம் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்று சொல்கிறது. காதலே என்று சொல்லவில்லை, நட்பே என்று சொல்கிறது. நட்புதான் காதலுடைய உச்சம். எல்லா உறவுகளுக்கும் உச்சம் நட்புதான். அதனால்தான் நாம் என் தந்தை நண்பனை போல பழகுவார், என் கணவர் நண்பனை போல பழகுவார், என் அண்ணன் நண்பனை போல பழகுவார் என்று குறிப்பிடுகிறோம். கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடக நட்பே அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைகளை சொல்லலாம், விமர்சிக்காதீர்கள், குத்தலாக பேசாதீர்கள், ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசாதீர்கள், நீங்கள் பெயர் சொல்லி அழைக்காதீர்கள். நமக்கு கோபம் வருகிற போதுதான் உள்ளே ஒளிந்து கொண்டிருப்பதெல்லாம் வரும். திருமணம் நடந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் 20 ஆண்டுகள் கழித்து சண்டையில் வரும். ஆழமான நினைவாற்றல் அப்போது மேம்படும், அவையெல்லாம் வெளியே வரும். அவர் சொல்லுகிறார், குறை சொல்லுங்கள், குற்றவாளி ஆக்காதீர்கள். கோபம் வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று ஜார்ஜ் குல்ஜீஃப் குறிப்பிட்டார். நீங்கள் கோபம் வந்தால் 24 மணி நேரம் அந்த கோபத்தை ஒத்தி போடுங்கள். இன்று காலையில் 8 மணிக்கு கோபம் வந்தால் நாளை காலையில் 8 மணிக்கு திட்டுவேன் என்று ஒத்தி போடுங்கள். அதற்குள் அந்த கோபம் அடிந்துவிடும். நாம் கோபப்படுவதற்கு பொருளே இல்லை என்று புரியும். நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட புரியும் என்பதுதான் ஜார்ஜ் குல்ஜீஃப் சொன்னது. ரவீந்திரநாத் தாகூர் லெட்டர்ஸ் டு பெங்கால் என்கிற புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அவருடைய பணிப்பெண் ஒரு நாள் வேலைக்கு வரவில்லை, அடுத்த நாள் வருகிறார். ரவீந்திரநாத் ஏன் வரவில்லை என்று கண்டுபிடித்து விடுகிறார். அந்த காலத்தில் கைபேசி எல்லாம் இல்லை, எனவே பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை. கைபேசியை வைத்துக் கொண்டு அப்போதுதான் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி இன்னும் 5 நிமிடத்தில் வந்து விடுவேன் என்று நம் நேரத்தில் துண்டி போடுகிறார்களே, அவற்றை எல்லாம் செய்ய முடியாது. அடுத்த நாள் வந்ததும் கோபப்பட்டு கத்தி விடுகிறார். அந்த பெண் சிறிது நேரம் கழித்து கண்களை கசக்கிக் கொண்டு சொன்னார், நேற்று என் அம்மா இறந்து விட்டார், அதனால் வர முடியவில்லை. வருத்தப்படுகிறார் ரவீந்திரநாத். ஒருவேளை அவர் 24 மணி நேரம் அதை தள்ளி போட்டிருந்தால் இப்படி தேவையில்லாமல் கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகா கவிஞர் தான், ஆனால் தவறாக கோபப்பட்டு விட்டார். அதனால் காட்மன் சொல்லுகிறார், கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிடாது. சொன்ன சொல்லையும் எரிந்த கல்லையும் இழந்த நேரத்தையும் திரும்ப பெறவே முடியாது. அவர் சொல்லுகிறார், உங்கள் விரிசல்களை எல்லாம் சரி செய்ய முயற்சி செய்யும். நீங்கள் உங்கள் மனைவி பேசுகிற போது கவனிக்காததை போல நடந்து கொள்ளாதீர்கள். பல நேரங்களில் பார்க்கலாம், அவர் திட்டிக் கொண்டிருப்பார், இவர் கொஞ்சமும் கவலைப்படாமல் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார், கவலையே பட மாட்டார். ஒரு உளவியல் அறிஞர் ஒரு ஆய்வு செய்து சொன்னார், ஆண்களைப் போல பெண்கள் 2 மடங்கு பேசுகிறார்கள். காரணம், ஆண்கள் சரியாக கவனிக்காததால் ஒவ்வொன்றையும் 2 முறை பேச வேண்டியிருக்கிறது. 2 முறை பேச வேண்டியிருக்கிறது. அவர் அந்த 7 வரைமுறைகள் என்ன சொல்கிறார் என்றால், enhance your love map. உங்களுடைய மனைவிக்கு என்று ஆசைகள் இருக்கின்றன, தேவைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன, கற்பனைகள் இருக்கின்றன. என்றாவது நீங்கள் அமர்ந்து அதை கேட்டிருக்கிறீர்களா? உங்கள் கணவனுக்கு என்ற லட்சியம் இருக்க ஒரு நாள் இதில் நீங்கள் ஏதாவது மனம் விட்டு பேசி இருக்கிறீர்களா? ஒரு நாள் கூட செய்வதில்லை. அதை செய்யுங்கள், பிரியாமல் இருக்கும் என்று கூறுகிறார். உங்கள் துணையின் மீது ஒரு அபிமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நண்பர் ஆவுடைப்பன் சொன்னார், எல்லாவற்றையும் பாராட்டுங்கள். ஒரு சின்ன செய்தியை கூட ஒரு காலத்தில்
பாராட்ட மாட்டார்கள். ஏனென்றால் சாம்பார் நன்றாக இருக்கிறது என்றால் இன்னும் 2 இட்லி கூட சாப்பிட்டாலே மனைவிக்கு அது பாராட்டு. இது அப்படி சாப்பிட முடியாது, எல்லோருக்கும் உடலில் பிரச்சனை. எனவே நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும், ஒன்றை பாராட்ட வேண்டும். அப்படி பாராட்டினால்தான் அந்த இணைப்பு சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் பாராட்டு, நானெல்லாம் பாராட்டுவது உண்டு. அப்படி பாராட்டினால்தான் குடும்பம் என்கிற அமைப்பு வலுவாக இருக்கும். அதற்காக வெந்நீர் வைத்துக் கொண்டு வந்து கொடுத்தால் வெந்நீர் சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டாது. உங்கள் பாராட்டில் சந்தேகப்பட்டது. அவர்களை நோக்கி திரும்புங்கள், அவர்களில் இருந்து விலகாதீர்கள். சில நேரங்களில் அவர்களுக்கு உங்களுடைய கவனிப்பு தேவைப்படும், பாசம் தேவைப்படும், சமீபம் தேவைப்படும். அதை உணர்ந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அப்போது பார்த்து உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக ஓடாதீர்கள். அவர் அவருக்கு உங்களுக்கு பாசத்தை கொடுங்கள். பாசம் ஒன்றுதான், கொடுக்க கொடுக்க 2 மடங்காக ஆகிறது. அவர் 4ஆவதாக அவர் சொல்வது get influenced by your spouse. ஒருவன் தன்னுடைய நண்பரிடம் சொன்னார், நேற்று எங்கள் வீட்டில் வாக்குவாதம். என்ன? நான் நாடகத்திற்கு செல்ல வேண்டும் என்றே என் மனைவி சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்றார். ஒரே வாக்குவாதம், எதற்கு செல்வது? நண்பர் சொன்னார், கடைசி எந்த சினிமாவுக்கு சென்றாய் என்று. get influenced. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், என்னுடைய வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் என் மனைவி தீர்த்து வைப்பார், பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். அது என்ன சின்ன சின்ன பிரச்சனை? எங்கே வீடு வாங்குவது, எந்த கார் வாங்குவது, எதில் முதலீடு செய்வது என்பதை எல்லாம் அவர் முடிவெடுப்பார். சரி, பெரிய பிரச்சனை, கடவுள் இருக்கிறாரா, விஞ்ஞானம் சாத்தியமா போன்றவற்றை நான் தீர்மானிக்கிறேன். எனவே எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. 5ஆவதாக சொன்னது solve the solvable problem. சின்ன விஷயம், அதை எதற்காக நாம் தொடர்ந்து அதை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டியது தானே. அடுத்தது 6ஆவதாக அவர் சொல்வது உங்களுடைய துணையினுடைய கருத்துகளுக்கு மதிப்பளி. பல நேரங்களில் நாம் மதிப்பளிப்பது. நான் பார்த்திருக்கிறேன், கணவன் மனைவி உணவகத்திற்கு செல்வார்கள், இவரே அவருக்கும் சேர்த்து அவர் செய்வார். இது சாதாரண ஒரு சம்பவம். அவர்களை கேட்டு அதற்கு பிறகு, ஏனென்றால் சில நேரத்தில் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போது பொறுப்பது. அதனால் solve the solvable problems, மதிப்பு கொடுங்கள். கடைசியாக ஜான் பேட்மேன் சொல்கிற ஒன்று, இருவருமே வாழ்க்கைக்கான ஒரு பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றாவது நாம் அமர்ந்து நம்முடைய 2 பேருடைய வாழ்க்கை முடிகிற போது இந்த உலகம் எப்படி நம்மை நினைவு கொள்ளப் போகிறது? நாம் இருவரும் வாழ்ந்தோம் என்பதற்கு என்ன அடையாளத்தை விட்டு செல்ல போகிறோம்? நம் குழந்தைகள் மட்டும்தானா? அதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு சென்றதற்கு நாம் செய்ய வேண்டாமா? அதை செய்வதற்கு இங்கிலிருந்து நாம் முயற்சி செய்வோம் என்று இருவரும் உங்கள் வாழ்க்கைக்கான பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஜான் பேட்மேன் சொல்கிறார். இந்தியாவைச் சேர்ந்த ஜாப்பி வஸ்வானி என்பவர் 10 ways to make your marriage successful என்று எழுதியிருக்கிறார். அதில் முதலாவதாக அவர் சொல்வது சண்டையை தொடராதீர்கள் என்கிறார். ஒரு சண்டை முடிந்த பிறகு அடுத்த சண்டைக்கு சிலர் தயாராகும். அப்போதுதான் அவர் வந்தபோது ஒரு சண்டை முடிந்திருக்கும். உடனே இதையே இங்கே வைத்தீர்கள் என்று அடுத்த சண்டை ஆரம்பித்துவிடும். அடுத்த சண்டைக்கு ஆயத்தமாகாதீர்கள், சண்டையை தொடராதீர்கள். ஓஷோதான் ஒரு கதை சொல்வார். தினசரி முல்லா வந்ததும் அவருடைய மனைவி அவருடைய கோட்டை போய் சரி பார்ப்பார். அது ஏதாவது ஒட்டி கொண்டிருந்தால், அது ஏதாவது முடி இருந்தால் அவருடைய முடிய அதை எடுத்து இது எந்த பெண்ணோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று சண்டை போடுவார். முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்து கிளம்பும் போது சட்டையில் எந்த விதமான ஒரு முடியும் இல்லாமல், அவருடைய தாடி முடிதான் இல்லாமல் பார்த்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். வந்தவுடன் அவள் வந்து எல்லா பொத்தாள்களையும் பார்த்துவிட்டு, இன்று ஏதோ வழுக்கை தலை பெண்களோடு நீங்கள் போட்டுக்கொள்ள என்று சண்டை போட்டிருக்கிறார். இதற்கு என்ன செய்வது? இரண்டாவதாக வஸ்வானி சொல்வது, உங்கள் மனைவி பேசுவதை கவனியுங்கள். பெண்கள் எப்போதுமே நன்றாக கவனிப்பார்கள். அவர்கள் உடல் மொழியை கூட நன்றாக கவனிப்பார்கள். நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். கண்களை பார்த்து
உங்களுடைய புன்னகை போலியா அசலா என்பது அவர்களுக்கு தெரியும். உடல் மொழியை கணிப்பது பெண்கள் நிபுணர்கள். அதை கவனியுங்கள். அடுத்ததாக அவர் சொல்வது புகழுங்கள், தேவையான போது புகழுரையை செய்யுங்கள், அதில் வந்த தவறும் இல்லை என்று சொல்கிறார். புகழுங்கள். அடுத்தது நான்காவதாக அவர் சொல்வது உங்கள் மனைவியுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐந்தாவதாக அவர் சொல்வது பிழையில்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யாருமே பூரணமானவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் பூரணமாக இருந்தால் இந்த உலகம் அசிங்கமாக இருக்கும். நாம் கச்சிதம் இல்லாமல் இருப்பதால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது. உலகமே கச்சிதமாக இல்லை. அது தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கு. வளர்வதற்கு வாய்ப்பு வேண்டும் என்றால் கச்சிதமாக இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலேயே மன்னிப்பு என்கின்ற ஒற்றை சொல்லால் தான் இது இனிமையாக இன்னும் பல உறவுகள் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது. தவறுகளை பொருட்படுத்தாதீர்கள். எட்டாவதாக அவர் சொல்வது நகைச்சுவை உணர்வோடு. வீடு என்றால் ஒருவரை ஒருவர் கேலி செய்வது, நகைச்சுவையோடு பேசுவது, வீட்டிலே சிரிப்பு சத்தம் ததும்ப வேண்டும். ஒருவருடைய வீட்டிலே சிரிப்பு சத்தம் ததும்பினால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பொருள். நகைச்சுவை உணர்வோடு இருங்கள். அடுத்ததாக அவர் சொல்வது நீங்கள் சமத்தன்மையோடு இருங்கள். இருவரும் சமமாக ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டு அன்பாக இருங்கள். பத்தாவதாக அவர் சொல்வது துயரத்திலோ கவலையிலோ நீங்கள் மிகப்பெரிய பங்கை வகியுங்கள். அந்த நேரத்தில் தான் நமக்கு துணை தேவைப்படுகிறது. மகிழ்ச்சியாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோல் துயரத்தின் போதுதான் தேவைப்படுகிறது. அதனால்தான் ஒரு நண்பன் கேட்டான், என்னுடைய உடலிலேயே உனக்கு பிடித்த உறுப்பு. அவருடைய நண்பன் சொன்னான், உன் கண்கள் மிகவும் அழகு, ஆனால் எனக்கு அதை பிடிக்கவில்லை. உன்னுடைய கண்ணம் செழுமையானது, அதை எனக்கு பிடிக்கவில்லை. இனிமையான சொற்களை சொல்லுகிற உன்னுடைய உதடுகள் அழகானவை, அவற்றையும் எனக்கு பிடிக்கவில்லை. உன் விரல்கள் ஓவிய விரல்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை. திரண்ட தோள்கள், அதையும் எனக்கு பிடிக்கவில்லை. பிறகு எதுதான் உனக்கு பிடிக்கிறது? நான் சோகமாக இருக்கிற போதெல்லாம் உன்னுடைய தோல் பட்டைகளை சாய்ந்து கொள்ளுகிறேனே, அதுதான் எனக்கு அதிகம் பிடிக்கிறது. அப்படி அதிகம் பிடித்துக் கொண்டிருக்கிறவராக கவலையின் போது, துயரத்தின் போது நீங்கள் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இருவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் JPS சொல்கிறார். ஒருவர் தன்னுடைய நண்பரிடம் சொன்னார், நானும் என் மனைவியும் 20 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்தோம், அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டோம் என்று சொன்னார். திருமணம் செய்து கொண்ட பிறகு மகிழ்ச்சி போய்விட்டது. ஒருவர் இருந்தால், இறந்து போனதும் அவருடைய மனைவி அவரை கொண்டு போய் கல்லறைகளை புதைத்துவிட்டு லீவ் இன் பீஸ் என்று எழுதி வைத்துவிட்டு வந்தார். அதற்கு பிறகுதான் அவர் சொத்து எதையும் தன் பேருக்கு எழுதி வைக்கவில்லை, அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்து விட்டார் என்ற தகவல் தெரிந்து போய் கல்லறையை அவசரமாக திருத்தினார். லிவ் இன் பீஸ் till I come என்று திருத்தினார். நான் வரும் வரை அமைதியாக இருங்கள், நான் வந்த பிறகு அங்கேயும் உங்களை பார்த்துக் கொள்ளுகிறேன். நான் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டேன், உங்களுடைய திருமண மோதிரத்தை தவறான விரலிலே போட்டிருக்கிறீர்களே, ஏன்? நான் தவறான நபரை திருமணம் செய்து கொண்டேன், அதனால் தான் என்று கொடுத்தேன். கணவனும் மனைவியும் ஒரு திரையரங்கத்திற்கு சென்றார்கள். அங்கே அந்த மனைவிக்கு தன் கணவன் தன் மீது அன்பு செலுத்தவில்லை என்கிற ஆதங்கம். அங்கே திரையிலே கணவன் விழுந்து மனைவியை கவனிப்பதை பார்த்து அவர் கேட்டார், அவன் எவ்வளவு அன்பு செலுத்துகிறான் பாருங்கள். அதற்கு அவன் சொன்னான், அது நடிப்பு, பணம் வாங்குகிறான், அதனால் அப்படி அன்பு செலுத்துகிறான். அவர்கள் உண்மையிலேயே கணவன் மனைவி என்று சொன்னதும் இவன் சொன்னான், அவன் சிறந்த நடிகராக இருக்க வேண்டும், இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்படி நான் எப்போதுமே ஒன்றை எல்லோரிடமும் சொல்வது உண்டு. திருமணமாகிறவர்களிடம் சென்று 30 நாட்கள் அல்லது 30 ஆண்டுகள் என்பதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் திருமணமானதும் 30 நாட்கள்
உங்களுடைய துணை எதை செய்தாலும் அமைதியாக இருந்தால், ஏற்றுக்கொண்டால், அதற்கு பிறகு 30 ஆண்டுகள் உங்களுக்குள் எந்த விரிசலும் வராது. ஏன் வராது என்றால், அதற்குள் நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிறார்கள். இந்த முதல் 30 நாட்கள் தான் முக்கியமானவை. அப்போது எந்த பிணக்கு வந்தாலும், தகராறு வந்தாலும் காலெல்லாம் நீடித்து இருக்கும். ஏனென்றால் நான் சொன்னதை போல 24 மணி நேரம் ஒருவரோடு வாழ்வது என்பது மிகவும் சிரமம். சூடாமணி என்கின்ற அற்புதமான எழுத்தாளர் மனவிலக்கை பற்றி 2 கதைகள் எழுதியிருக்கிறார். ஒன்று பூமியிலும் பெரிது. கேசவன், சந்தியா என்கிற இருவர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். 5 ஆண்டுகள் ஆகும். கேசவன் கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள சந்தியா, நானும் நீயும் திருமணம் செய்து கொண்டோம். இந்த நானும் திருமணம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இந்த 5 ஆண்டில் ஒரு நாள் கூட நான் மகிழ்ச்சியாக இல்லை. என்ன பிரச்சனை? நான் கடவுளை நம்பவில்லை, நீ கடவுளை நம்புகிறாய். இது ஒரு பிரச்சனையா? இதற்காக நமக்குள் பிணக்கு. அதனால் இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது. காலை 5 மணிக்கு வருகிற மெயிலில் நான் ஏறி உன்னை பிரிந்து செல்ல போகிறேன் என்று கடிதத்தை எழுதி கொடுத்தார். வெளியே வருகிறார். அதற்குள் சந்தியா ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள கணவரே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் கூட மகிழ்ச்சி இருந்ததில்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை தான் இருக்க முடியும்? நாம் சேர்ந்து வாழ்வதில் பயனே இல்லை. அதனால் நான் இன்று காலையில் வருகிற வெயிலில் என்னுடைய தலையை கொடுத்து உயிரை விடப் போகிறேன். இதுதான் நான் கடைசியாக எழுதுகிற கடிதம் என்று கடிதத்தை எழுதுகிறேன். இருவரும் ஒன்றாக எழுதுகிறார்கள் வெயிலுக்காக. அப்போது ஏதோ கதவு தட்டப்படுகிற சத்தம். திறக்கிறார்கள். ஒரு இளைஞர் வந்து விடுகிறார். மூச்சு பேச்சற்று விடுகிறார். உடனே இருவரும் அவனை எழுப்புகிறார்கள். எழவில்லை. தண்ணீர் தெளிக்கிறார்கள். தவிட்டு ஒத்தடம் சூடாக கொடுக்கிறார்கள். வாயிலே வெந்நீரை ஊற்றுகிறார்கள். சிறிது சிறிதாக அவனுக்கு பிரச்சனை வருகிறது. காவலர்கள் வருகிறார்கள். இவன் ஒரு திருடன், இவன் திருடிவிட்டு இங்கே வந்திருக்கிறான் என்று அவனை அழைத்து செல்கிறார்கள். அப்போது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இது எல்லாத்தையும் விட நம் இருவருக்குள் இருந்த இந்த கருணை இருக்கிறது, அது அல்லவா பெரிது. அது அல்லவா நம்மை ஒன்று சேர்த்து வைக்கிறது. இதை விட பெரிது என்ன இருக்க முடியும்? இது பூமியை விட பெரிதல்லவா என்று அவசர அவசரமாக ஓடி தங்கள் கடிதத்தை பிடித்துக் போடுகிறார்கள் என்று சூடாமணி இருக்கிறார். இன்னொரு கதை, இன்னொரு முறை என்கிற ஒரு கதை. அதிலே மேனகா அருணகிரி என்பவர், மேகலா அருணகிரி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்துக் கொள்ளாமல் பிரிந்து சென்று விடுகிறார். காரணம், அருணகிரிக்கு ஒரு பொசசிவ்னஸ். அவளை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவள் எதை உடுத்தினாலும் மற்ற ஆண்கள் பார்ப்பதற்காகத்தான் உடுத்துகிறார். உன்னுடைய சோசியல் சர்வீஸ் நண்பர்களிடம்தான் நீ இரக்கமாக இருப்பாய், அவர்களுக்குத்தான் சூடாக காப்பி கொடுப்பாய் என்றெல்லாம் சொல்கிறார். பாலி என்கின்ற ஒரு நல்ல மனிதர் அவர்களிடம் சமரசம் செய்து வைக்கிறார். ஒரு பேனாவை 2 பேருடைய பெயரையும் போட்டு பரிசீலிக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்போது அவன் எது சொன்னாலும் சரி என்று முடிவெடுத்து விடுகிறார். அவனுக்கு பட்சணம் கொடுக்கிறார். காப்பி வேண்டும் என்கிறார். ஓடிப்போய் போட்டுக் கொண்டு வருகிறார். ஏன் முதலிலேயே கொண்டு வந்திருக்கலாமே? அவனுக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு முறை இப்படி கொடுத்ததற்கு உன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சூடான காப்பி கொடுப்பாய், எனக்கு மட்டும் ஆறி போய் கொடுப்பாயா என்று அவன் திட்டியது. சரி, நாம் இருவரும் இன்று வெளியே திரைப்படத்துக்கு போகலாம் என்கிறார். அவள் போய் புடவை எடுத்து வைக்கிறாள். இருப்பதிலே மட்டமான ஒரு புடவை உடுத்துகிறாள். ஏனென்றால் விலையுள்ள புடவை உடுத்தினால் எல்லோரும் கண்ணும் படுகிற மாதிரி நீ உடுத்திக் கொண்டு வருகிறாயா என்று அவன் கேட்பான் என்பதற்காக. இப்படி பார்த்து பார்த்து அவள் செய்கிறாள். கடைசியில் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க முடியாது என்று ஒத்துக்கொண்டு ஒன்றாக வாழ முயற்சி செய்கிறார்கள் என்று இன்னொரு முறை என்கின்ற அந்த கதை. எனவே வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் வருகிறது. ஒரு முறை வருகிற இந்த வாழ்க்கையை நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இனிமையாக கழிக்கிற போதுதான் இல்லறம் திரு சுந்தர அவர்கள் சொன்னதை போல நல்லறமாக மாறும், இனிய அறமாக மாறும். ஒரே ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு பெண்மணி
கணவன் படுக்கையிலே இருக்கிற போது ஒரு ஓவியரிடம் சென்று என்னை ஒரு படமாக வரைந்து வர வேண்டும் என்று கேட்கிறார். அவன் படத்தை தத்ரூபமாக வரைந்து விடுகிறான். அவள் சொல்லுகிறாள், படம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் என் கழுத்தில் ஒரு வைர அட்டியை நீங்கள் போட வேண்டும். இவளுக்குத்தான் உடல் நலம் சரியில்லை, கணவன் நன்றாக இருக்கிறார். உடல் நலம் சரியில்லாத நேரத்தில் இவள் ஓவியம் கேட்கிறாளே என்று நினைத்துக் கொண்டுதான் அந்த ஓவியம் கேட்கிறார். இவள் சொல்லுகிறார், என்னுடைய கழுத்தில் வைர அட்டிகை இருப்பதை போல நீங்கள் வரைய வேண்டும். அவன் கேட்கிறான், உங்கள் கழுத்தில் வைர அட்டிகை எதற்காக வரைய வேண்டும்? செயற்கையாக இருக்கும். இல்லை இல்லை, வரைய வேண்டும். ஏன்? ஏனென்றால் நான் இன்னும் ஓரிரண்டு மாதங்களில் செத்து போய் விடுவேன். சாவதற்குள் என் கணவரிடம் ஒரு சத்தியம் வாங்குவேன். எங்களுடைய வரவேற்பறையில் இந்த படத்தை தவறாமல் மாட்டி வைக்க வேண்டும் என்று. அவன் ஒருவேளை வேறு திருமணம் செய்து கொண்டால் வரப்போகிற மனைவி தினசரி அந்த வைராட்டிகை எங்கே வைராட்டிகை என்று அவன் நச்சரிப்பார். அந்த நிம்மதி போதும் என்று சொல்கிறார். நன்றி.